அனைவருக்கும் காலை வணக்கம். எடுத்திருக்கின்ற பொருள் திணை இயக்கம். இப்படி ஒரு பொருளில் நான் இதுவரை பேசியதில்லை. ஏனென்றால் பொதுவாக எடுத்து பேசுகின்ற தலைப்புகள் ஒரு பொதுப்படையான ஒரு பொருளாக இருக்கும். அது பலரும் அறிந்து பலரும் அதை பற்றி படித்து சிந்தித்து வந்த ஒரு பொருளாக இருக்கும். அதை பற்றி சொல்வது இல்லை. இன்று நான் பேசவிருப்பது திணை இயக்கம். திணையை பற்றி அல்ல. திணையை பற்றி பேசுவது அது வேறு நிகழ்வில் அது வைத்துக் கொள்ளலாம். திணையை பற்றியோ இசையை பற்றியோ தொல்காப்பியத்தை பற்றியோ அந்த தலைப்புகளில் நான் இன்று பேச வரவில்லை. ஆனால் திணையை பற்றி ஓரிரு சொல் மட்டும் சொல்லி, ஏனென்றால் அது சொல்லாவிட்டால் என்ன இயக்கம், எதை பற்றிய இயக்கம் என்ற தடுமாற்றம் இருக்கும் என்பதால் அதை பற்றி ஓரிரு சொல் மட்டும் சொல்கின்றேன். மற்றபடி இன்று நான் இது எவ்வாறு ஒரு இயக்கமாக அமைந்தது என்பதை பற்றி பேசத்தான் நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன். அதாவது ஒரு இயக்கம் என்பது பலரை ஒன்றிணைத்து ஒரு குறிக்கோளை நோக்கி செல்கின்ற ஒரு பயணம் என்று கொண்டால் திணை ஓர் இயக்கம்தான். ஏனென்றால் இந்த இயக்கத்திற்கு ஒரு குறிக்கோள் இருக்கின்றது. இதில் பலர் இணைந்து செயல்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் நிலையாக இதில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அல்ல. மாணவர்கள் பலர் இதில் ஈடுபட்டதினாலும் மாணவர்கள் சில ஆண்டுகள் நம்மோடு இருப்பார்கள். அதன் பின் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்வதற்காக வேறு இடங்கள் பெயர்ந்து போவார்கள் என்பதாலும் இது பல்வேறு மக்களை ஒருங்கிணைத்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று என்று நான் இதை பற்றி சொல்ல வேண்டும். அதனால் இதை பற்றி அறுதியாக சொல்வது என்பது இயலாத ஒன்று. ஏனென்றால் அது நிறைவான ஒன்றல்ல. ஒன்றை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த அளவில் தான் நாம் சொல்ல முடியுமே ஒழிய முடிந்த ஒரு பொருளானது அல்ல திணை இயக்கம் என்பது. ஒன்று மட்டும் நிலையானது. என்னவென்றால் இதனுடைய குறிக்கோள். அதனால் அந்த குறிக்கோள் இதன் மையமாக இருப்பதனால் இதை இயக்கம் என்று சொல்லலாம். அதை நோக்கி இயங்கிக் கொண்டிருப்பது என்ற பொருள். அதாவது நான் இப்பொழுது சொல்லுகின்றவையெல்லாம் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, அதாவது ஒரு முன்னெச்சரிக்கையாக நான் சிலவற்றை சொல்லுகிறேன். இதனால் இதை நிறைவாக சொல்ல முடியாது. இதில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பதை சொல்ல முற்றிலுமாக பட்டியலிட முடியாது. அவர்கள் எவ்வகையிலெல்லாம் ஈடுபட்டார்கள் என்பதையும் தெளிவாக சொல்ல முடியாது. ஏனென்றால் தொடக்க காலத்தில் இதை பற்றிய ஆவணங்கள் எதுவும் இல்லாதிருந்தது. அப்படி ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லாத அந்த காலத்தில். உங்களுக்கு தெரியும், இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் அண்மையில் வந்தவை. அது ஒரு காரணம். பொதுவாக இந்தியாவில் வரலாறு என்பது அவ்வளவு தெளிவாக இல்லாத ஒன்று. அதனால் மட்டுமல்ல, இதை வரலாற்றாக இதனுடைய வரலாறை ஆவணப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கமே அன்று எங்கள் யாரிடமும் இருந்ததில்லை. அதனால் சரியான வரலாற்று ஆவணங்கள் நம்மிடத்தில் இல்லாததனால் இதை பற்றி துல்லியமாக இப்படி இது நிகழ்ந்தது என்று ஒரு நேர்கோட்டில் இதனுடைய வரலாற்றை சொல்வது என்பது இயலாத ஒன்றாக. பெண் விடுதலை, மனித உரிமைகள், நியாயமான ஊதியம், இப்படிப்பட்ட காரணங்களுக்காக இயக்கங்கள் இயங்குகின்றன. அந்த வகையில் திணை ஓர் இயக்கம் அல்ல. ஏனென்றால் திணை இயக்கத்தினுடைய குறிக்கோள் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்
அதை தீர்ப்பது என்ற நிலையில் திணை இயங்குவது. எல்லா சிக்கல்களுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற வாழ்க்கை முறை என்பது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி வாழ வேண்டும் என்பதே இங்கு சிக்கலாகவும் இந்த இயக்கத்தினுடைய பொருளாகவும் குறிக்கோளாகவும் அமைந்ததினால் இது பிற பல இயக்கங்கள் நின்று வேறுபட்டது. இதில் பங்கு கொண்டவர்கள் பலர் எந்த நிறுவனங்களையும் சாராதவர்கள், மாணவர்களை நான் சொன்னேன். இதில் மாணவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு வகையான மக்கள் இதில் பங்கேற்றிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் இந்த நோக்கத்தில் ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டதால் அவர்களும் இதில் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அதாவது இப்பொழுது இருக்கின்ற, அதாவது நான் சொல்வது 1980 இருந்த ஒரு வாழ்க்கை முறை நமக்கு ஏற்புடையதல்ல. இதை விட்டொழிந்து ஒரு மாற்று வாழ்க்கையை நாம் தேடிச் செல்ல வேண்டும் என்ற ஒரு தேடல் சிலரிடம் இருந்தது. அவர்களுக்கு பல வகையான சிக்கல்கள். ஏன் அந்த மாற்று வாழ்க்கையை அவர்கள் தேடுகின்றார்கள் என்பது ஒன்று. இன்னொன்று, மாற்று வாழ்க்கையை கண்டுபிடித்தவர்களும் நிறைய பேர் இருந்தார்கள். எடுத்துக்காட்டாக சமயம். நீங்கள் ஒரு குறித்த சமயத்தை சேர்ந்தவர் என்றால் அந்த சமயம் காட்டுகின்ற மாற்று வாழ்க்கையை நீங்கள் இதுதான் சிறந்த வாழ்க்கை. எடுத்துக்காட்டாக கிறிஸ்தவ மதத்தில் கிங்டம் ஆஃப் காட், அது நிறைவேறினால் இந்த எல்லா சிக்கல்களும் தீர்ந்துவிடும் என்று அந்த மதத்தவர் சொல்லக்கூடும். ஒரு மார்க்சியவாதி, ஒரு காம்யூனிஸ்ட் குறிக்கோள் உள்ளவர் என்றால் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வந்தால் எல்லா சிக்கல்களும் தீர்ந்துவிடும் என்று சொல்லக்கூடும். இது ஏன் நாம் திணையை பற்றி பேசுகின்றோம்? இது எந்த வகையில் மற்ற மாற்று வாழ்க்கைகள் நின்று வேறுபட்டது என்றால், இது தமிழ் மண்ணில் ஒரு கோட்பாடாக உருவான ஒன்று. இந்த வாழ்க்கை முறை நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல. நான் இப்பொழுது தேநீர் அருகிலே பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்டார், இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தானா அப்படின்ட்டு. இல்லை, இது உலகத்தார் அனைவருக்கும் பொதுவான ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் ஏறத்தாழ கிபி 10,000க்கு முன்னால் உலக மக்கள் அனைவரும் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை தான் இது. ஏறத்தாழ கிபி 10,000ல் அரசு குங்காயம் தோன்றியதனால் அந்த முன்னர் இருந்த அந்த திணை வாழ்க்கை மாறி உருமாறி ஒரு வகையில் சிதைந்து ஒரு வகையில் அழிந்து காணாமல் போன ஒரு நிலைமையினால்தான் இன்று நாம் அதை தேட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். 80களில் என்ன சிக்கல் என்றால், அதாவது இந்த திணை குழுவை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் அப்பொழுது நிலவிய பெருந்தொழில் துமுகாய வாழ்க்கை நமக்கு ஏற்றதல்ல என்ற ஒரு கருதுகோளை உள்ளதாக பெரும்பாலான மக்கள் இந்த கருத்தை ஆமோதித்தவர்கள் அல்ல. ஆனால் இதை ஏற்காத ஒரு சிலர் அங்கங்கே இந்தியாவில் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு நான் பிறகு வருகின்றேன். ஆனால் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய இருந்தது. அந்த அவர்கள் மையப்படுத்திய சிக்கல் என்னவென்றால், அடிப்படையாக பொருளாதார வளர்ச்சி. நம்முடைய நாடும் உலகத்தின் பிற நாடுகளும் பொருளாதார வளர்ச்சிக்கு முதன்மை தந்து அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் நோக்கங்களும்
அந்த அடிப்படையில் இயங்கியதால் இந்த பெருந்தொழில் சமுதாய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக ஒரு நிலை இருந்தது. ஆனால் அது சிக்கலானது, அது எந்த விதமான பயனையும் மனிதருக்கோ அல்லது பிற உயிரினங்களுக்கோ தரவில்லை என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு உறுதிப்பாடு சிலருக்கு ஏற்பட்டதால் அவர்கள் இந்த வாழ்க்கையை விட்டு வேறு வகையான ஒரு அனைவருக்கும், மனிதருக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் நன்மை பயக்குகின்ற ஒரு வாழ்க்கை முறையை நாம் தேட வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதுதான் திணை இயக்கத்தினுடைய அடிப்படை. இதில் இன்று பேசுவது இதே மாதிரி நான் என்றுமே பேசியதில்லை என்று நான் சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு பொருளை எடுத்தால் பொதுவாக நாம் படற்கையில் பேசுவது மரபு. என்னுடைய ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் நான் சொல்வது, நீங்கள் ஆய்வேட்டில் எங்கேயுமே தன்மையில் பேசாதீர்கள். ஐ சே திஸ், நோ, அப்படி எழுத வேண்டாம். இக்கட்டுரை ஆசிரியர், இந்நூலாசிரியர், ஆய்வாளர் இவ்வாறு தன்னை படற்கைப்படுத்தி பேசுவதுதான் ஆய்வு நெறிமுறை என்று பேசிய நிலை அன்று. ஆனால் இன்று நான் என்ன காண்கின்றேன் என்றால், தன்மையிலும் பேசலாம், தன்மையிலும் அல்ல, தன்மையில் பேசுவது சிறந்தது, படற்கையை காட்டிலும் சிறந்தது என்ற நிலை இன்று வந்திருக்கின்றது. அண்மையில் 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய ஒரு கட்டுரையை என்னுடைய இக்கோகிரிட்டிசம் துறையில் ஒரு நண்பர், கொரியன், ரொம்ப உலக புகழ்பெற்ற ஒரு அறிஞர் சைமன் ஸ்டாக் என்பவர் அதை பதிப்பித்தார். அப்பொழுது என்னுடைய கட்டுரையில் நான் எங்கெல்லாம் இது மாதிரி படற்கையில் சொல்லியிருக்கேனோ, ஏன் இதெல்லாம் படற்கையில் சொல்கின்றீர்கள், நீங்கள் சொல்வதை நீங்கள் சொல்லுங்கள், மற்றவர்களை உங்களோடு சேர்க்காதீர்கள், we believe, நாம் சொல்வது we know, இதெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதும்போது சரளமாக நாம் பயன்படுத்தக்கூடிய சொல்லாக, உங்களுக்கெல்லாம் தெரிந்த மாதிரி. இப்போ நான் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தொல்காப்பியத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு, தெய்வம் உணாவே மாமரம் பொருள் அப்படி என்னெல்லாம், அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரின்னு ஏன் சொல்கிறீங்க? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. தெரியாதவங்க அங்கே உட்காந்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லாதீங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை சொல்கிற உங்களுக்கு தெரியும், அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரின்னு தன்மையில் பேசுங்கள் என்று இன்று ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி பேசுவது எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும், இன்று நான் பேசப் போகின்ற பொருளை அப்படித்தான் பேசியாக வேண்டிய நிலை இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு வகையில் இதை நான் செய்த சில செயல்களை நான் சொல்வது தான் சரியாக இருக்கும் என்பதால். ஏனென்றால் எனக்கு அது தெரியும், நான் இதை செய்தேன் என்று. அதனால் நான் அதை உறுதியாக சொல்லலாம், உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் நான் இதை தன்மையில் பேச வேண்டியிருக்கின்றது. அதுக்கு அருள் கூர்ந்து பொறுத்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். என்னடா இவரை பற்றிய சுயபுராணம் பாட வந்திருக்கிறார் போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எழலாம். ஆனால் ஒரு வகையில் இந்த சுயபுராணத்தை தவிர்க்க முடியாது என்பதும் ஒரு டிஸ்க்ளைமர் நான் பேசுவேன். இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த திணை அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது என்பதையும் நான் கண்டுள்ளேன். ஒன்று என்னுடைய முன்னோரினால், இரண்டாவது என்னுடைய தந்தையினால், மூன்றாவது அது என்னால். நான் முன்னோர் என்று யாரை சொல்கின்றேன் என்றால், என்னுடைய தந்தையினுடைய பெற்றோர். அவர்களோடு 1959-60 மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய தென்கோடி பகுதியில் இன்று தமிழ்நாட்டிற்குள் இருக்கின்ற ஒரு ஊர், மருதங்கோடி என்ற ஒரு ஊர் எங்களுடைய ஊர். அந்த ஊரில் 1959 60 வரையிலும் ஓராண்டு அவர்களோடு வாழ்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த ஓராண்டு நான் இந்த 40 ஆண்டுகளாக செய்திருக்கின்ற பணிக்கு ஒரு அடிப்படையான ஒன்று என்பதை நான் பின்னர் தான் உணர்ந்தேன். ஏனென்றால் அவர்கள் இன்று வாழ்ந்த வாழ்க்கையை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அது ஒரு வகையான திணை சார்ந்த வாழ்க்கை.
அவர்கள் இருவரும் அந்த ஓராண்டில் எங்குமே பணம் கொடுத்து எதையும் வாங்கியதை நான் பார்த்ததில்லை. எங்களுக்கு ஒரு விலை இருந்தது. விலை என்று குமரி மாவட்டத்தில் சொல்வார்கள். இது காம்பவுண்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது, அது விலைன்னு சொல்றது. அந்த விலையில் என்ன விளையுதோ அதையே உண்டு வாழ்ந்தோம். ஐயா பால்பிரபு சொன்னது போல பண்ட மாற்றம் இருந்தது. என்னுடைய பாட்டி விலையில் உள்ள சில பொருட்களை எடுத்து சென்று பக்கத்திலேயே ஒரு 100-200 அடி கூட இருக்காது, அப்பப்போ சந்தை போடும். அந்த சந்தையில் மீன், உப்பு போன்று எங்களுடைய விலையில் இல்லாத சில பொருட்களை அவர்கள் பண்டமாற்று செய்து கொள்வார்கள். காசு பரிமாற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. பின்னர் தான் நான் நிறைய மற்ற தமிழ்நாட்டிலே உள்ள இடங்களை பற்றி பார்க்கும் பொழுது கொல்லிமலையில் கூட 1960க்கு பின் தான் பணமே அறிமுகமாயிருக்கின்றது என்றையும் கண்டுகொண்டேன். இந்தியாவில் பணம் அறிமுகமானது மிகவும் முன்னாடி, ஏறக்குறைய 600 BC அளவில் பணம் என்பது அறிமுகமாகிவிட்டது என்று நான் சொல்கிறேன். அதனால் சிந்து சமவெளியில் ஒரு ஒரு நகர் நாகரிகம் பணம் இல்லாமல் இயங்காது. ஆனால் தாத்தா பாட்டி பணத்தை அறியாதவர்கள் என்று நான் சொல்லவில்லை. எங்களுடைய ஊரில் பணம் இல்லை என்றும் நான் சொல்லவில்லை. பணப்புழக்கம் இருந்தது. சுற்றுமுற்றி இருந்தவர்கள் பணம் பயன்படுத்தினார்கள். அவர்கள் இருவரும் உடுத்தியிருந்த உடையை அவர்கள் நெய்யவில்லை, எங்கேயோ அது வாங்கினது தான். ஆனால் நான் அந்த ஓராண்டில் அவர்கள் பணம் பயன்படுத்தியதை பார்த்ததில்லை. ஆக அது ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு வகையான சேகர வாழ்க்கை, ஆங்கிலத்தில் ஃபோரேஜிங் என்று சொல்லுவார். இதை மானிடவியலில் ஹண்டிங் அண்ட் கேதரிங் என்று சொல்வார்கள். தாத்தா வேட்டையாடுவார், அதனால் அவர் ஹண்டர் அல்ல, அதனால் அவர் வேட்டையாடுவார். வேட்டையாடி கொண்டு வந்தவற்றை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுடைய உணவு முழுக்க எங்களுடைய விலையிலிருந்து கிடைத்ததாக இருந்தது. இது என்னுடைய தாத்தா பாட்டியினுடைய கதை மட்டுமல்ல, இது எங்கள் சுற்றி இருந்த பலரும் இது போல்தான் வாழ்ந்தார். இதை நான் எதுக்கு சொல்லுகின்றேன் என்றால், நாம் தமிழ்நாடு என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனுடைய பண்பாடு என்ன என்பதை நாம் பொதுமைப்படுத்த முயன்றால் தோல்வியைத்தான் காண முடியும். ஏன்னால் 1959-60 இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்குமா என்பது ஒரு 5 கிலோமீட்டர் அல்லது ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குழித்துறை என்ற ஊர் இருக்கின்றது. அங்கு சென்றால் அது வேற மாதிரி. ஏனென்றால் அங்கு நெடுஞ்சாலை இருக்கின்றது, பேருந்துகள் செல்கின்றன, பல ஊர்களுக்கு செல்கின்ற மக்கள் வருகின்றார்கள், போகின்றார்கள், இறங்குகின்றார்கள், தங்குகின்றார்கள். அவர்களுடைய தேவைகள் வேறு. ஆக அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வது ஒன்று. இன்னொன்று என்னுடைய தந்தையை சொன்னேன். அவர் மண் மரபு என்ற ஒரு சொல் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வருகின்றேன். அப்படி ஒரு சொல் உங்களிடம் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால், அதாவது நான் எதை சொல்கின்றேன் என்றால் இண்டிஜினிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பூர்வீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தன்னுடைய மண்மரபு என்ன என்பதையே தேடலாக கொண்டிருந்தவர் என்னுடைய தந்தை. அவரால் இயன்ற வரையிலும் இந்த மண்ணுக்கு உரியது என்ன என்பதை அறிந்து அதை செயல்படுத்த முயன்றார். அவர் தமிழ் படித்தது, அவர் மலையாளத்தில் தான் படித்தார். ஆனால் தமிழில் அவ்வளவு ஆர்வம் உண்டு. இலக்கியங்களை அவரால் படிக்க முடியும். அவருடைய நூலகத்திலிருந்து தமிழ் இலக்கிய நூல்கள், திருமுருகாற்றுப்படையெல்லாம் அவருடைய நூலகத்திலிருந்து தான் எனக்கு வந்தன. ஆனால் தமிழில் நல்ல அறிவுடையவர். ஆனால் தமிழில் வழிபாடு செய்வது என்பது, சமய உரையாடல் என்பது, நம்முடைய பண்பாடை தேடுகின்ற முயற்சி என்று வலியுறுத்துவது, இப்படி அந்த மரபை அவர் போற்றியதால் அதை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இந்த இது தொல்காப்பிய வளைவு எங்கே இருக்கின்றது என்றால் அதங்கோடு என்ற ஊரில். அதங்கோட்டு ஆசானை பற்றி கேள்விப்பட்டேன். இந்த அதங்கோட்டிலிருந்து நான் சொல்கின்ற எங்களுடைய ஊர் மருதங்கோடு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. அந்த
பகுதியிலே பல ஊர்கள், கோடு கோடு என்ற முடிவு உள்ள ஊர்கள். கோடு என்றால் சின்ன மலை என்று. ஏனென்றால் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய கடைசி பகுதியில் இருக்கின்ற ஒரு இடம், ஒரு பகுதி அது. அதனால் அது மலைப்பாங்காக இருப்பதில் எந்த விதமான வியப்பும் இல்லை. அதனால் நான் அந்த ஓராண்டு ஒரு வகையான குறிஞ்சி வாழ்க்கையை நான் அனுபவித்தேன் என்று சொல்வது பிழையாகாதுன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியம் எங்கு எழுந்தது என்பது கேள்விகளெல்லாம் உண்டு. அதற்கு ஒரு சாரார் அது இந்த பகுதியில் இருந்துதான் எழுந்தது என்று சொல்பவர்கள் உண்டு. ஏனென்றால் சில சொல்கள், எடுத்துக்காட்டாக தாழ்கோல் என்ற சொல், என்னுடைய தாத்தா தாக்கோல் அப்படின்னு தான் சொல்லணும். சாவி என்ற சொல்லி அவர் சொல்றது நான் கேட்டதே இல்லை. தாக்கோல் என்றால் தாழ்கோல், அது தாக்கோல் தான் உள்ள அந்த தாக்கோல் எடுத்துக்கொண்டா. அங்கு உள்ள தமிழ் ஏறத்தாழ மலையாளத்தை ஒட்டியிருக்கு. மலையாளம் உங்களுக்கு தெரியும், தமிழ் தான். அதிலிருந்து நீங்கள் அந்த கிரந்த எழுத்துக்களையும் தேவநாயக எல்லாமே எடுத்துவிட்டால் அது பழக்காத. இவர்களை தவிர என்னுடைய ஆசிரியர்கள் இந்த திணை கோட்பாட்டில் ஈடுபாடு செய்தவர்கள். அதில் பெரும் பங்கு என்னுடைய தமிழ் ஆசான் பி.பா. சுந்தரனார் உண்டு. ஸ்லைடு 5. இவர் நாவலர் சோமசுந்தர பாரதியிடம் தொல்காப்பியம் பயின்றார். நாவலர் சோமசுந்தர பாரதி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவர்கள் யாராவது இங்கு இருந்தார்? ஏனென்றால் தொல்காப்பியத்திற்கு 20ஆம் நூற்றாண்டு உரைகளுள் சிறந்த ஒரு என்னை பொறுத்தவரையில் பாரதியினுடைய, சோமசுந்தர பாரதியினுடைய. பாரதின்னு சொன்னால் நீங்கள் சுப்பிரமணிய பாரதியை நினைப்பீங்க. 2 பாரதியாருக்கும் ஒரே நிகழ்ச்சியில் தான் பாரதி என்ற பெயர் பட்ட பேர் கொடுத்தாங்க எட்டயபுரத்தில். ஆனால் 2 பேருமே நல்லா கவிதை எழுதுவாங்க, சோமசுந்தர பாரதியும் சரி, சுப்பிரமணிய பாரதியும் சரி. சோமசுந்தர பாரதியினுடைய உரையினுடைய சிறப்பு என்னவென்றால் அவருடைய உரை புத்துரை. குறிப்பாக நச்சினார்க்கடியார் அவருடைய சில ஆரிய விளக்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது, அதற்கு மரபான தமிழ் வழி விளக்கங்களை காண வேண்டும் என்ற நோக்குடன் அவருடைய புத்துரைகள். இன்னொரு ரொம்ப நமக்கு உகந்த சமாச்சாரம், அவர் இந்த கல்லூரி மாணவர். அதை பற்றி இந்த தமிழ்துறை சில நூல்கள், பழைய ஆசிரியர்களை பற்றி நூல்கள் செய்திருக்கின்றார்கள். சோமசுந்தர பாரதி பற்றி அதில் இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை, நினைவில்லை. ஆனால் அவர் இந்த கல்லூரியில் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான சிலவற்றை இந்த கல்லூரியில் பயின்றார் என்பது என்னுடைய. ஆக அந்த அவருடைய மரபான அவருடைய உரை புத்துரை. அதில் ஒரு முரண்பாடு நீங்கள் பார்க்கலாம். மரபு தான், ஆனால் புதுமையே தேடுகின்றவர், ஆனால் மரபில் ஆழக்கால் பதிந்தவர். அந்த நெறி தான் என்னுடைய தமிழ் ஆசான் பி.பா. சுந்தரனார். இதையெல்லாம் நம்மளுக்கு சில கதைகளாகலாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. நான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன், அதுவே ஒரு மணி நேரம் ஆகிடும். அவங்க 2 பேரும் எப்படி மாணவர் ஆசிரியர்லாம் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் அதுவே நிறைய இந்த திணையை பற்றி சொல்ல முடியும். இன்னொரு ஆசிரியர் டி. நடராஜன் என்பவர். மு. இஸ்ரேல் என்று ஒருவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆசிரியராக, மொழியியல் ஆசிரியராக இருந்தார். அவர் மு. வரதராஜனிடம் பயின்றவர். இந்த மு. இஸ்ரேல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மார்ஃபாலஜி இன் தொல்காப்பியம் என்பதில் முனைவர் பட்டம் பெற்றவர். அவரிடத்தில் ஃபோனாலஜி இன் தொல்காப்பியம், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபோனாலஜி இன் தொல்காப்பியம் என்ற பொருளில் இந்த டி. நடராஜன் என்பவர் அவருடைய PhD. இந்த டி. நடராஜன் என்பவர் அரசரடியில் நான் வாழ்ந்த அதே வளாகத்தில் அவர் இருந்தார். அதனால் அவரிடமும் நான் தமிழ் கற்றேன். இந்த கல்லூரியில் வந்த பிறகு மிகவும் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவர் பேராசிரியர் கிப்ஸ் சிவமணி அவர்கள். ஸ்லைடு 6.
அவர் இந்த படத்தை பார்த்தால் நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? இதில் அவருடைய மனைவி ராணியும் இருக்கிறார்கள். இது அவருக்கு திருமணமாகி ஓராண்டில் எடுத்த படம் இந்த படம். நான் நினைக்கின்றேன் இந்த படம் இந்த கல்லூரி வளாகத்தில் எடுத்தது தான் இந்த படம். புரியல. மைண்ட் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் என்ன இருக்கு, மைதானத்தில் இருக்கு. மைதானத்தில் மைண்ட் ட்ரீன்ஸ். அவர்களும் இந்த கல்லூரியை விட்டு பேராசிரியர் கிஃப்ட் செரமனியும் ராணி செரமனியும் பிரிக்க முடியாது. அவங்க தான் இந்த கல்லூரி அப்படின்னு. அவங்க 2 பேரும் இருக்கும் வரைக்கும் அவர் குறிப்பாக கிஃப்ட் எல்லாருக்குமே அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். அதாவது அவருடைய வாழ்க்கையே ஒரு ஆய்வு வாழ்க்கை. அவர் தொடாத துறையே இல்லை. அவர் கணிதம் பயின்று புள்ளியியல் துறையை இதை தொடங்கி வைத்தவர் சென்னை கிறிஸ்தவர்கள். ஆனால் அது வந்து அவர் பணி செய்த துறை, அவ்வளவுதான். அவருடைய ஆர்வம் எல்லாம் எல்லாவற்றிலையுமே உண்டு. நீங்கள் எதை சொன்னாலும் அதில் கிஃப்ட் ஏதாவது ஒன்று அதை பற்றி சொல்லியிருப்பார் அல்லது இனிமேல் சொல்ல போகின்றார் என்று. இசையா, உயிரினங்களா, தாவரங்களா, மண்ணா, கல்வெட்டாய்வா, எதை எடுங்க நீங்கள் அது கிஃப்ட். அவங்க 2 பேரும் வந்து பெரும் பங்கு அளித்திருப்பது அரே கிராமர்னு ஒரு கணிதத்தில் ஒரு துறை. அதில் கோலம் கிராமர்னு சொல்லி நம்ம தரையில் போடுறோம் இல்லையா கோலம், அதற்கு ஒரு கிராமர் அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது உலக அளவில் கணிதவியல் துறையில் பல அறிஞர்கள் அதில் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பேராசிரியர் ராபின்சன் இன்று காலையில் கூட நான் பார்த்தேன், அவர் அந்த ஆய்வை மேற்கொண்டார். ஆனால் அவரோடு நான் பழகிய காலத்தில் எனக்கு வந்து இதனுடைய உண்மையான பெயர் கோலம் இல்லை என்பது அப்போ தெரியாது. அதை ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவரை கோலம் என்ற சொல்லை பயன்படுத்திருக்க நான் அனுமதித்திருக்க மாட்டேன். நான் சொன்னால் அவர் நிச்சயமாக அவர் அதை ஏன் அப்படின்னு கேட்டு என்னுடைய காரணங்கள் சரியாக இருந்தால் அவர் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றியிருப்பார். அதற்குரிய சரியான சொல் களம். இந்த சொல்லை நான் கண்டுபிடிப்பதற்கு கிஃப்ட் தான் காரணம். ஒரு நாள் நான் காஃபி ரூமில் வந்து தேநீர் பருகி கொண்டிருக்கும் பொழுது அவர் இந்த பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறாங்களே, இது ரொம்ப சாதாரணமான ஒன்று. அந்த காலத்தில் சங்க புலவர்கள்லாம் இதை பற்றி கண்டிப்பாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. சங்க இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த பட்டர்ஃப்ளையை பற்றி, அதுக்கு என்ன சொல்லு அப்படின்னு அந்த தேநீர் குடிக்கும்போது வந்து கேட்குறாரு. அவர்கிட்ட நம்ம வண்ணாத்து பூச்சி பட்டாம்பூச்சிலாம் சொல்ல முடியாது. அவருக்கு நல்லாவே தமிழ் தெரியும், தமிழ் மொழியும் தெரியும், வரலாறுலாம் தெரியும். அவருக்காக நான் மீண்டும் சங்க இலக்கியத்தை பார்த்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், அஞ்சிரை தும்பி என்று ஒரு கட்டுரை. அதை அவரிடம் காட்டினேன். இது அஞ்சிரை தும்பின்னு சொல்கிறாங்க. அவர் நல்லா இருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அதை வெளியிட சொன்னார். அது வெளியிட்டது. அழகிய சிறை சிறகு தும்பி ப்ரொபாசிஸ் என்ற உறுப்பை உடையது. ஏன் பட்டர்ஃப்ளைஸ்க்கு சிறை தும்பின்னு சொன்னாங்கன்னா, நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதனுடைய இறகினால் தான் அதற்கு பேர். ப்ளூஸ் எல்லோஸ் என்றெல்லாம் சொல்வது அதனுடைய இறகினால். அதனால் இப்படி இந்த ஆசிரியர்கள் எல்லாம் அமைந்ததனால் திணை என்பது, அதாவது நம்முடைய மரபை தேட வேண்டும் என்பது. நம்முடைய மரபில் என்ன சொல்லும், வண்ணாத்து பூச்சி நம்முடைய மரபு இல்லை, நம்முடைய மரபு என்ன அப்படின்னு தேட நம்மை துரத்துகின்றவர்கள், நம்மை அந்த நோக்கில் செலுத்துகின்றவர்களாக இந்த ஆசிரியர்கள் தான் அமைந்தார்கள். பேராசிரியர் தயானந்தன், பேராசிரியர் நரசிம்மன் சொல்கின்றேன் அவர்களை பற்றி. நான் இங்கு 76, 78 நான் முதுகலை பயின்றேன். இந்த கல்லூரிக்குள் 1976 நுழைந்தேன், எம்ஏ இங்கிலீஷ். அப்பொழுது 2 சிறு குழுக்களை நான் அமைத்திருந்தேன், தோற்றியிருந்தேன். ஒன்று உரையாடல், டயலாக்.
இன்னொன்று இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ், இந்திய அறிவு மரபுகள். இந்த உரையாடல்கிற குழு ஏன் தோற்றுவித்தேன் என்றால் என்னுடைய தந்தையினுடைய செல்வாக்கு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் சமய உரையாடலை முதலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறிமுகம் செய்தவர். சிறு வயசிலிருந்தே அவரோடு நான் நிறைய சமய உரையாடல் கூடல்களில் நான் கலந்திருக்கின்றேன். நிறைய கிராமங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றோம். உரையாடல் என்பது எனக்குள்ளே இருக்கின்றது. அதனால் இப்படி மேலே நின்று தனியாக நான் பேசிக்கொண்டே இருப்பது, நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பது என்பது அது உரையாடலுக்கு ஒவ்வாத ஒன்று. ஆனால் சில நேரங்களில் அது தேவைப்படுகின்றது. ஆனால் அதை செய்ய வேண்டியது. இந்த உரையாடல்ன்றது ஒரு எளிதானது இல்லை, அது ரொம்ப சிக்கலானது. நமக்கு எதிர்மாறான கருத்துக்கள் உள்ளவர்களோடு நாம் உரையாடுவது என்பது லேசான காரியம் இல்லை. சின்னப்படாமல், மற்றவர்களை பற்றி ஐயம் கொள்ளாமல், அவர்களை எதிரிகள் ஆக்காமல் நாம் தொடர்ந்து அவர்களோடு செல்வது என்பது மிக சிரமமான ஒன்று. அந்த அதனால் அப்பொழுது அந்த டயலாக் என்பது திணையை பற்றிய ஒரு கூடல் அல்ல, ஒரு குழு அல்ல. அது இந்த வாழ்க்கைக்கு பிறகு வேற ஏதாவது வாழ்க்கை இருக்கின்றதா, ஆன்மான்னு ஒன்று இருக்கா, அது நிலையானதா, இப்படி இந்த மாதிரியான இதுகளெல்லாம் பேசுறது. ஆனால் இதில் ஒரு சமயத்தாருன்னு இல்லை, எல்லா சமயத்தில் உள்ளவங்களும் இதில் பங்கேற்பாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லி மறுக்கிற நாத்திகர்கள் சொல்லி ஐயப்படுகின்றவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு குழு இருக்கும். இன்னொன்று இந்திய அறிவு மரபுகள் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் நான் சொன்ன சிக்கல் தான். நம்முடைய பண்பாடு என்பது பெரும்பாலும் ஒரு காலனிய பண்பாடு என்பதால் அது ஒரு அடிமை தலைப்பு உட்பட்டு நம்முடைய மண்மரபு என்ன என்று நாம் அறிந்து கொள்ள இயலாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றதால் நம்முடைய மரபுகளை நாம் தேடுகின்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். அதனால் இந்திய அறிவு மரபு என்ன அப்படி என்று ஒன்று இருக்கின்றதா? இந்த கேள்வி ஏன் வருகின்றது என்றால், நீங்கள் சயின்ஸ், அறிவியல் அப்படின்றாங்க. அறிவியல்ன்றது சயின்ஸ் இல்லை. அறிவியல்னா அறிவை பற்றி இயல்னு அர்த்தம். சயின்ஸுக்கு அது நல்ல தமிழ் சொல் இல்லை. அதனால் நான் பழைய சொல் விஞ்ஞானத்தையே நான் சொல்கிறேன். விஞ்ஞானம் மேலை நாட்டிலிருந்து தான் விஞ்ஞானம் புறப்பட்டது, அங்குதான் விஞ்ஞானமே இருக்கின்றது, இந்தியாவில் விஞ்ஞானம் இல்லை அப்படி என்ற ஒரு எண்ணம் அன்று மிக ஆழமாக இருந்தது. இதையெல்லாம் கேள்வி உள்ளாக்குகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த இந்திய அறிவு மரபு குழு. ஆக இந்த இரு குழுக்களினுடைய விளைவாகத்தான் இதெல்லாம் 76, 78 அந்த காலகட்டத்தில் வந்த குழுக்கள். இந்த குழுக்கள் நின்றுதான் 80 திணை என்ற குழு தொடங்கியது. திணை என்பது நான் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கைக்கு மாற்று வாழ்க்கை என்ன என்பது, அது திணைதான் ஏற்ற ஒரு மாற்று வாழ்க்கை என்பதில் ஒரு பிடிப்பு உள்ள ஒரு குழுவாக அந்த குழு செயல்பட்டது. ஸ்லைடு 23. நான் என்னிடம் சரியான ஆவணங்கள் இல்லை என்று சொன்னேன். அதனால் ஏதோ தப்பித்தவரை ஒரு படம் 23 பேசுகின்றவர் கு வெங்கடாச்சலம் அப்படின்றவர். இவர் செங்கம் சேர்ந்த, திருவண்ணாமலை பக்கத்தில் செங்கம் சேர்ந்தவர். நன்னன் நாடு என்று ஒரு இதழை நடத்தி கொண்டிருந்தார். இவர் பணி சிவில் இன்ஜினியர். ஆனால் இவருக்கு திணையில் அவ்வளவு ஈடுபாடு. அதனால் எங்களோடு இணைந்து மிகவும் திணையில் 80களில் மிக முக்கியமான ஒருவராக இருந்தார். இவர் சிந்துவெளி பண்பாட்டில் தமிழ் கணிதம் இருக்கின்றது என்பதில் ரொம்ப ஆழமான நம்பிக்கை உடையவர். அதனால் நான் அவர் வாழ்கின்ற காலம் வரையிலும் இப்பொழுது அவர் இல்லை, அவரிடம் நீங்கள் எப்படியாவது தமிழ் கணிதத்தை பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்று பணித்திருக்கும். அவர் அதை கட்டுரைகளாக்கம் செய்தார், நூலாக செய்தார்.
இவருடைய மகன் அவரும் முக்கியமானவர் அறிவுடை நம்பி என்பவர். இவர் அவருடைய மகன் இந்த கல்லூரியை பார்த்துவிட்டு என்னுடைய பிள்ளைகளை இந்த கல்லூரியில் நான் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து அறிவுடை நம்பியை இங்கு அனுப்பி வைத்தார். அடுத்த பையன் பெருவழுதியும் இங்கு தான் படித்தார். பெருவழுதி எங்களிடம் ஆங்கிலம் கற்றார். அறிவுடை நம்பி ஜுவாலஜி செய்தார். ஜுவாலஜி படித்த அந்த அறிவுடை நம்பி திணையின் மிக முக்கியமான ஓர் ஆய்வாளர். இப்பொழுது நான் நினைக்கிறேன் அவர் சென்னையில் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டியில் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைக்கிறேன். 80ல் அவர் ஜுவாலஜி முடித்த உடனே அவருக்கு புதுடெல்லியில் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயன்மெண்ட் என்ற நிறுவனத்தில் அவருக்கு பணி கிடைத்தது. அது அனில் அகர்வால் என்ற இந்தியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் ஆய்வு நிபுணர். இந்தியாவிற்குரிய சுற்றுச்சூழல் அறிக்கையை வெளியிடுவது அந்த நிறுவனம் தான். அங்கு பணி செய்து அந்த அறிக்கையிலே இவரும் எழுதியிருக்கின்றார், பங்களிப்பு செய்திருக்கின்றார். அந்த அறிவுரை நம்பி எங்களுடைய திணைக்குழுவிலே மிக முக்கியமான ஒருவர். இந்த திணை வாழ்க்கைக்கு இந்த பெருந்தொழில் சமுதாயம் இடர்பாடாக இருக்கின்றதை நான் சொன்னேனே, அந்த கருத்தை உடையவர்கள் சிலரை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்ய நினைக்கின்றேன். ஸ்லைட் 10. கௌரவா தேவி உத்தரகாண்ட் என்ற மாநிலத்தில் இருந்து 2-3 பேர் ஆளுமைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்கள். அவர்கள்தான் இந்த நாட்டில் முதலாக சுற்றுச்சூழல் என்பதை பற்றிய ஒரு அறிவையும் ஒரு உணர்வையும் இயக்கத்தையும் தோற்றுவித்தவர்கள். அதில் இந்த கௌரவா தேவி என்பவர்கள் சிப்கோ என்ற ஒரு நிறுவனம் தொடங்கியது. அந்த நிறுவனத்தினுடைய அடிப்படை காரணம் இந்த அம்மா. இவர்களோடு சந்திர பிரசாத் பட் என்பவர், அவர் ஸ்லைட் 18. இவர் சுந்தர்லால் பகுகுணா, ஸ்லைட் 19. அந்த சிப்கோ இயக்கம் என்று சொன்னாலே அனைவரும் அறிந்தவர் இந்த சுந்தர்லால் பகுகுணா. இவரும் அவருடைய மனைவி இங்கு அவர் மக்களை மரங்களை தழுவி கட்டுப்பிடிப்பதை ஒரு தீவிர இயக்கமாக அவர் மாற்றினார். இது அவர் சொன்னது. இவர் அதை கற்றுக்கொண்டது பீஷ்னாய்ஸ் என்ற ஒரு இனக்குழு மக்கள், ராஜஸ்தானில் இருந்த ஒரு இனக்குழு மக்கள். அவர்கள் அந்த கதை நீங்கள் முக்கியமான கதை தான் இருக்குது. அந்த பெண்கள் அந்த காலத்தில் மகாராஜா வன்னி மரங்களை வெட்டும் பொழுது அவர்களெல்லாம் அந்த மரங்களை தழுவி மரங்களை வெட்டும் எங்களை வெட்டிவிட்டு அப்புறமாக மரத்துகளை வெட்டுங்கள் என்று வெட்டினார்கள். வெட்டி தங்கள் உயிரை மாய்த்தவர்கள். அவர்களுடைய மரம் தழுவுதலை அடிப்படையாக கொண்டுதான் சிப்கோ என்றாலே தழுவுதல் என்று பொருள். அந்த இயக்கத்தை தொடங்கியவர் கௌரவா தேவி, சந்திர பிரசாத் பட். அவர்களோடு இணைந்து சுந்தர்லால் பகுகுணா அவருடைய மனைவியும் செயலாற்றினார்கள். அவர்களும் இந்த பெருந்தொழில் சமுதாயத்திற்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள். டேராடூனில் வந்தனா சிவா, ஸ்லைட் 20. இவர்கள் அரிய உலகத்தில் சுந்தர்லால் பகுகுணாவை உலகமெங்கும் அறிவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் வந்தனா சிவாவை உலகமெங்கும் தெரியும். அவர்கள் என்னென்றால் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர்கள். இங்கு கூட சென்னையில் கூட பேசியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு திணைக்குழுவை பற்றியும் தெரியும். அவர்களுடைய ஸ்டேயிங் அலைவ் என்ற நூல் மிக முக்கியமான ஒரு நூல். 80களில் இந்த பெருந்தொழில் சமுதாயத்தை வெகுவாக எதிர்த்தவர்களில் அவர்களும் ஒருவர். மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சைலேந்திரநாத் கோஷ் என்பவர், ஸ்லைட் 11. இந்த சைலேந்திரநாத் கோஷ் என்னை மிகவும் என்னுடைய கருத்துக்களை வடிவமைத்தவர் என்று சொல்லலாம். அவர் இங்கு சென்னை புத்தக கல்லூரியில் பேசியிருக்கின்றார். அவருடைய கட்டுரை நம்முடைய வேல்யூ எஜுகேஷன் டுடே என்ற நூலில் இருக்கின்றது. லிவிங் இன் டியூன் வித் நேச்சர் என்று நினைக்கின்ற அந்த கட்டுரை. அந்த நூல் அதாவது வேல்யூ எஜுகேஷன் என்று ஒரு பாடம் அப்பொழுது இருந்தது. அனைத்து இளங்கலை மாணவர்களும் கட்டாய பாடங்கள் படிக்க வேண்டும். அந்த பாடத்திற்கான ஒரு நூல், பாடநூல். அந்த பாடநூலில் இந்த சைலேந்திரநாத் கோஷ் என்பவருடைய கட்டுரையும் இருந்தது.
இவர் அந்த காலத்தில் இக்காலஜி, என்வாயன்மெண்ட் எல்லாம் யாரும் பேசாத காலத்திலே இவர்கள் எல்லாம் அதை பற்றி பேசியவர். கோவாவை சேர்ந்த கிளாட் ஆல்வாரஸ், ஸ்லைட் 13. இவர்களும் அதை வன்மையாக எதிர்த்தவர்கள். மகாராஷ்டிராவிலிருந்து தரம்பால் என்பவர், ஸ்லைட் 12. இந்த தரம்பால் வந்து ஒரு காந்தியவாதி. இவருடைய கருத்து என்னவென்றால், ஆங்கிலேய ஆட்சிக்கு முன், அதாவது காலனித்துவத்திற்கு முன்னால் இந்தியாவில் பண்பாடும் கல்வியும் எல்லாம் மிகச் சிறந்திருந்தது. அது ஆங்கிலேயருக்கு பின்னால் தான் தாழ்ந்து விட்டது. கல்வி நிலையெல்லாம் தாழ்ந்து விட்டது ஆங்கிலேயருடைய வருகிறார் என்ற ஒரு முரணான கருத்தை முன்வைத்து அதை நிறுவினார். இவருடைய கருத்துக்களால் உந்தப்பட்டு PPST என்ற ஒரு இயக்கத்தை 1980 தொடங்கினார்கள். பீப்புள் ஓரியன்டட் பேட்ரியாட்டிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற குழு. அந்த குழுவிற்கு அடிப்படையான கருத்துக்களை தந்தவர் இந்த தரம்பால் என்பவர். ஆனால் அதில் சார் ஒன்று என்னவென்றால், பெரும்பாலான பேர் இங்கு சென்னையில் தான் இருந்தார் அந்த PPST இயக்கத்தில். சிலர் என்னுடைய நெருங்கிய நண்பர்களானவர்கள். அவர்கள் ஸ்லைட் 17 முகுந்தன், முகுந்தன் கிரிஜா. இப்பொழுது இவர்கள் சென்னையில் இருக்கின்றார்கள். இந்த முகுந்தன் இந்த PPST மிக முக்கியமானவர். இந்த PPST நிறுவனத்தை தொடங்கியவர்கள் ஒருவர் இந்த முகுந்தன், TM முகுந்தன் என்பவர். இவர் IITயில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு அதை உதறி தள்ளிவிட்டு தமிழகத்தில் ஏரிகளெல்லாம் எப்படி இருக்கின்றது, எப்படி அமைத்தார்கள், ஏரியில் இருக்கின்ற என்ஜினியரிங் என்ன என்பதை படித்துக் கொண்டிருந்தார் அந்த 80களில். அப்பொழுது எனக்கு அந்த தொடர்பு ஏற்பட்டது. இவர் திணை இயக்கத்தை பற்றி கேள்வி கேட்டு எங்களுடைய கூட்டங்களிலெல்லாம் கலந்து கொண்டவர் இந்த முகுந்தன் என்பவர். ஆனால் இந்த PPSTக்கும் திணைக்கும் ஒரு வேறுபாடு தான். அவர்களும் மரபில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்கள். அதுவும் தமிழ்நாட்டில் அந்த மரபுகளை தேடுகிறவர்கள். இருந்தாலும் அவர்கள் திணையை நோக்கி சென்றவர்கள் அல்ல. என்ன வேறுபாடு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? யாராவது சொல்லுமா? மரபை நோக்கி தான் செல்கின்றார்கள், திணையும் அதை நோக்கி தான் செல்கின்றது. ஆனால் ஒரு வேறுபாடு, ரொம்ப அடிப்படையான வேறுபாடு. அதாவது அவர்களுடைய அடிப்படை வேதங்கள். மரபு, மெய்யான மரபு இருக்கின்றது சமஸ்கிருத நூல்களில் தான் இருக்கின்றது என்பதுதான் அவர்களுடைய கோட்பாடு. இதை விட்டு நம்முடைய அடிப்படை தொல்காப்பியம், சங்க இலக்கியம் என்று நாம் சொல்லுகின்றோம். இதுதான் அடிப்படையான வேறுபாடு. இதை விட்டு இரண்டு குழுக்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் நிறைய நான் காணவில்லை. ஆக திணையினுடைய நோக்கம் இந்த திணை வாழ்க்கை முறையை ஆய்ந்து அறிவதும் அதை விளம்புவதும் என்று நாம் சொல்லலாம். அந்த நோக்கத்தில் அந்த திணையை பற்றி, திணை இதுதான் முதலாக எழுதினார்கள் என்று நான் படித்தது என்றோ அல்லது ஆய்வு செய்தது என்று நான் சொல்லவில்லை. இதற்கு முன்னால் தமிழறிஞர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். 1971 கா. சிவத்தம்பி திணை சமூகத்தின் அடிப்படைகள் என்று அவர் கட்டுரையை எழுதியிருந்தார். கா. சிவத்தம்பி, ஸ்லைட் 15. ஆக அவர் ஒரு மார்க்சியவாதி. உங்களுக்கு சிவத்தம்பியை பற்றி தெரியுமா என்று தெரியவில்லை. தமிழ் அறிஞர்கள் மிக முக்கியமானவர். குறிப்பாக கூத்து, நாடகம் என்று எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்தால் நீங்கள் சிவத்தம்பியை விட்டு நீங்கள் ஆய்வு செய்ய முடியாது. அவரும் திணையை பற்றி நன்கு அறிந்தவர் தான். ஆனால் அவர் மார்க்சியவாதிகள் பொதுவாக அவர்களுடைய கோட்பாடு என்னவென்றால், மனிதன் முதலாக
இனக்குழு வாழ்க்கையை வாழ்ந்தார். பின்னர் விவசாய வாழ்க்கைக்கு வந்து அதன் பின்னர் தொழில்மய வாழ்க்கைக்கு வந்து அப்படி மனிதனுடைய வரலாறு போகின்றது என்ற ஒரு அடிப்படை உள்ளது. ஆக அந்த இனக்குழு வாழ்க்கை என்பது அவர்கள் பிரிமிட்டிவ் காம்யூனிசம் என்று சொல்வார்கள். அது ஏறக்குறைய திணை வாழ்க்கை தான் என்ற ஒரு கருத்து அவர்களுடையவர்கள். இது ஓரளவிற்கு திணையோடு ஒத்தது போன்று இருந்தாலும் இதை நான் முற்றிலும் உடன்படவில்லை. அதை பற்றி நான் இப்பொழுது பேச முடியாது. இருந்தாலும் அவர்களும் வந்து இந்த மரபு தேடலில் ஈடுபட்டவர்கள் தான் இருந்தாலும் அவர்கள் திணை குழுவினுடைய நோக்கத்தை அவர்கள் உடையவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் பெருந்தொழில் குமுகாத்தை அவர்கள் எந்த வகையிலும் கடுமையாக சாடவோ திறனாய்வு செய்யவோ இல்லை. அதை ஏற்றுக்கொண்டு தான் அவர்களுடைய சிந்தனைகளை வளர்த்தார்கள். ஆனால் திணைக்குழுவிற்கு அதுவே சிக்கலாக இருந்தது. ஆக முதல் திணையை பற்றி பேசியவர்களுள் திணை என்பது பெருந்தொழில் குமுகத்திற்கு எதிரானது, அதற்கு எதிரான ஒரு மாற்று வாழ்க்கை முறைதான் அந்த திணை என்பதை முதலாக சொன்னது திணை குழுதான் என்று நான் நினைக்கின்றேன். திணையை பற்றி ஆய்ந்தவர்களும் சொன்னவர்களும் பலர் இருந்தாலும் இது போன்ற ஒரு கருத்தை எவரும் முன்வைத்ததாக தெரியவில்லை. இதை பற்றிய ஆய்வுகள் 1970களிலிருந்து நான் தொடங்கிய ஆய்வுகள் ஏறத்தாழ 44 ஆண்டுகளாக என்னுடைய ஆய்வு என்னவென்றால் இந்த திணை ஒரு வாழ்க்கையினுடைய கூறுகள் என்னென்ன, அது எவ்வாறெல்லாம் இருந்தது என்பதை தொல்காப்பியத்தினின்றும் சங்க இலக்கியங்களிலிருந்தும் மீட்டுருவாக்குதல் என்பதுதான் முதன்மையான பணி. அதாவது எடுத்துக்காட்டாக குடும்பம் என்பது திணை எவ்வாறு இருக்கும், இனிமேல் அது எவ்வாறு இருக்க வேண்டும், ஆன்மீகம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், பொருளாதாரம் தொழில்நுட்பம் என்பது எவ்வாறு இருந்தது, இனிமேல் எவ்வாறு இருக்க வேண்டும், அரசியல் என்பது எவ்வாறு இருந்தது, எவ்வாறு இருக்க வேண்டும், தொடர்பு மொழியோ அல்லது பிற கலைகளோ அவையெல்லாம் எவ்வாறு இருந்தது. இந்த கலை என்ற சொல்லை நான் பயன்படுத்துவதில்லை, நான் செய்யுள் என்ற சொல்லை தான் பயன்படுத்துவேன். நான் செய்யுள் என்று சொல்லும்போது போயிட்ரி என்பது மட்டுமல்ல, ஆங்கிலத்திலும் போயிட்ரி என்ற சொல் வெறும் வேர்பல் போயிட்ரி அல்ல, இதை சிற்பம் ஓவியம் எல்லாவற்றையும் குறிக்கும். அந்த பொருளில் நான் செய்யுள் என்ற சொல்லை சொல்கிறேன். ஆக எல்லா வாழ்க்கையிலுடைய அத்தனை கூறுகளையும் திணையில் அந்த கூறுகள் எவ்வாறு இருந்தன என்பதை காண்பதே இந்த ஆய்வு. அந்த பொருளில் பல கட்டுரைகள் பல இடங்களில் அவைகள் சிதறி கிடக்கின்றன. அவை எல்லாம் திரட்டி ஒரே ஒரு தொகுதியில் பார்க்கின்றவாறு இருந்தால் அதை உங்களுக்கு நான் காட்டியிருக்கலாம். இதுதான் அந்த கட்டுரைகள் என்று அவ்வாறு காட்டுவதற்கு இயலவில்லை. அதனால் அந்த பணி நடக்கவில்லை. இதனுடைய இந்த திணைக்குழுவினுடைய செயல்பாடுகள் வெறும் இந்த மாதிரி ஆய்வு மட்டுமல்ல, நாடகங்களை நிகழ்த்துவது, இசை நிகழ்ச்சிகளை நடத்துவது, செயல் திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து செய்வது, நேர்காணல்கள், ஊடகங்களில் இந்த கருத்தை பரப்புதல், பல்வேறு அரசுடன் இணைந்து சில பணிகளை செய்வது என்பது இப்படி பல தளங்களில் இந்த திணையை பற்றிய ஆய்வும் திணை கருத்துக்களை விளம்புதலும் நடந்து கொண்டிருக்கின்றன. முதலாக நாங்கள் தொடங்கியது 80களில் மட்பாண்ட தொழில். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. ஏன் மட்பாண்ட தொழிலை நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம் என்றால், மனிதன் என்று தொழில்நுட்பம் என்று ஒன்றை தொடங்கினானோ அன்றிருந்தே மட்பாண்ட தொழில் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருதுகோளின் அடிப்படையாக அதை எடுத்துக்கொண்டோம். ஆக இங்கு சென்னையை சுற்றி இருக்கின்ற மட்பாண்ட செய்கின்றவர்களை எல்லாம் சந்தித்து அவர்கள் எப்படி செய்கின்றார்கள், எங்கு மண் எடுக்கின்றார்கள், அதை என்ன மாதிரியாக அதை வடிவமைக்கின்றார்கள், அதில் இருக்கின்ற சிக்கல்கள் என்ன, இவ்வாறெல்லாம் இந்த எங்களுடைய குழு உறுப்பினர்கள் ஆய்வுகள் செய்திருக்கின்றார்கள்.
இந்த கேள்வி எப்பொழுது நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் நிறைவு செய்ய தருணம். வேறு வகுப்புகளுக்கு மாணவர்கள் எதுவும் செல்ல வேண்டுமா? அப்படி எதுவும் உணவு தானே அடுத்தது. என்றால் இப்படி அதாவது உருவற்ற ஒரு பொருளை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும்னு நினைக்கிறேன். இதனால் இந்த திணை இயக்கத்தினால் விளைந்த சிலவற்றை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலாம். சென்னையில் மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. மாமல்லபுரம் போகின்ற வழியிலே தக்ஷன் சித்ரா என்று ஒரு அருங்காட்சியகம் இருக்கின்றது. எத்தனை பேர் அங்கே போய் சென்று அந்த அருங்காட்சியகத்தை பார்த்திருக்கின்றார்கள்? கையை உயர்த்த முடியுமா? அங்கு நீங்கள் ஐந்திணையினுடைய ஒரு முப்பரிமாண காட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அந்த அருங்காட்சியகத்தில் நான் இப்பொழுது பார்த்து சில ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் அப்படி ஒன்று அந்த தக்ஷன் சித்ராவில் உண்டு. ஒவ்வொரு திணையையும் முப்பரிமாணமாக செய்து வருகின்றவர்கள் பார்வையாளர்களுக்கு அப்படி பார்த்த உடனே குறிஞ்சின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து உருவாவதற்காக செய்திருக்கின்றார்கள். இதை அவர்கள் காட்சிப்படுத்துவதற்கு எங்களுடைய திணை குழுவோடு இணைந்து கருத்து பெற்றுதான் இதை செய்தார்கள். இதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஒரு நாடகத்தையும் இயக்கி அந்த நாடகத்தினால் அவர்கள் லேண்ட்ஸ்கேப்ஸ் சில்ட்ரன்ஸ் வாய்ஸஸ் என்ற ஒரு நூலை படிப்பித்தார்கள். அதாவது குழந்தைகளுக்கு இந்த 5 நிலங்களையும் அறிமுகம் செய்கின்ற ஒரு நூல். குழந்தைகளை சென்னை கடற்கரையில் அழைத்து சென்று அங்கு நெய்தலை பற்றி அங்கு இருக்கின்றவற்றை வைத்து அதை சொல்வது, அவர்களுக்கு அதை பார்த்து அவர்கள் ஓவியம் தீட்டுவது, சில பொருட்களை செய்வது போன்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சிறு குழந்தைகளுக்கான ஒரு நூலை அவர்கள் செய்வது. மிக அழகான ஒரு நூல். இந்த நூலை பதிப்பித்தவர் வா கீதா என்ற ஒருவர். அவர் தாரா பதிப்பகம் என்று ஒன்று சென்னையில் இருக்கின்றது. அந்த பதிப்பகத்திலே வெளியீட்டு இயக்குனர் பதவியில் இருக்கிறார். அவர் இங்கு சென்னை கிறித்தவ கல்லூரி மாணவர், எங்களுடைய ஆங்கிலத்துறை மாணவர். எங்களுடைய 1980, 81, 82, 83 நினைக்கிறேன் நிகழ்ந்த ஒரு நாடகம். அதாவது நம்முடைய மரபான கலையை, கட்டடக்கலையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற பொருளில் நிழல் என்ற ஒரு நாடகத்தை நாங்கள் நடத்தினோம். அந்த ஸ்லைட்ஸ் இப்போது ஒரு 2-3 ஸ்லைடு நாடகம் மெக்ஃபீல் ஆர்ட் சென்டர் தெரியும். அந்த நாடகத்தில் அவர் முக்கிய பங்கேற்று நடித்தவர் அந்த கீதா என்பவர். அவர் தான் அந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார். 36. கீதா எங்கு தமிழ் துறையில் பேசியிருக்கின்றார்களா? அவர்கள் பெண்ணியம் போன்ற பொருள்களில் மிக வல்லுநர். செல்லும் இப்போ அண்மையில் வரலன்னா அவங்க வந்திருப்பாங்க. பல இடங்களுக்கு சென்று பேசுகிறார்கள். இதனால் விளைந்த இன்னொன்று இந்த ஈகோ கிரிட்டிசிசம் என்ற துறை. என்னை பற்றி அறிமுகம் செய்யும்போது அவர்கள் ஒரு குறிப்பு சொன்னார்கள், அறிமுக உரையை சொன்னார்கள். இந்த பாடத்தை இந்தியாவில் முதல் சென்னை கிறித்தவ கல்லூரி தான் தொடங்கியது என்று. அது நிகழ்வதற்கு காரணம் நான் முக்கியமாக என்று சொல்ல முடியாது. திணை தான் காரணம், அந்த தமிழ் தான் அதுக்கு காரணம். அதாவது திணை அடிப்படையான ஒரு பாடமாக அந்த தமிழ் செய்யுளியல் என்பது அமைந்தது. இன்னொன்று என்னவென்றால், ஈகோ கிரிட்டிசிசம் என்பதில் ஒரு அடிப்படையான ஈகோ கிரிட்டிசிசம் தியரி என்பது ஒன்று இருக்கின்றதா என்றால்
அதில் மிக தொன்மையான ஒரு கோட்பாடு திணை கோட்பாடு. அதை நான் மரபாக புரோட்டோ இக்கோகிரிட்டிக்கல் தியரி என்று சொல்வது வழக்கம். அதாவது இக்கோகிரிட்டிசிசம் என்ற பெயர் தோன்றும் முன்னாலே இருக்கின்ற ஒரு கோட்பாடு. அதை எப்படி இக்கோகிரிட்டிசிசம் என்று சொல்வது? இக்கோகிரிட்டிசிசம் என்பது 1970களில் வந்த சொல், நுழைந்த சொல். ஆனால் அது எதை குறிக்கின்றதோ அது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த திணை கோட்பாடு தொல்காப்பியத்தில் முதல் ஒரு கோட்பாடாக விளக்கப்பட்டது. அந்த கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து இந்த பாடத்தை சொன்னதால் இந்த பாடம்தான் இந்தியாவில் முதல் இக்கோகிரிட்டிசிசம் என்ற, அது பின்னால் இக்கோகிரிட்டிசிசம் என்று இக்கோ லிட்ரேச்சர் என்றெல்லாம் பெயரை மாற்றினோம். அது ஏறத்தாழ 1997 நான் வந்துவிட்டேன் எந்த ஆண்டு என்று. இதனால் தமிழ் போய்ட்ரிக்ஸ் மட்டுமல்ல, தமிழ் இசையியல், தமிழ் மியூசிக்காலஜி என்ற ஒரு பாடமும் இதனால் தான் நான் நடத்த வேண்டியிருந்தது. ஸ்லைட் 24. அப்பொழுது மாணவர்கள் இந்த மரபான இசை என்னவென்று இதெல்லாம் அந்த நிழல் அந்த இல்லை இதுக்கு முன்னால் காட்சி இந்த நாடகம் இந்த மெக்ஃபீல்ட் ஆர்ட்ஸ் சென்டர், இவர் அதை நிற்கிறவர் வந்து ஸ்ரீதர் ராஜசேகரன். அவர் தான் இந்த நாடகத்தை உண்மையாகவே என்னிடமிருந்து வெளியே எடுத்தவர் அவர் என்று சொல்லலாம். ஏன்ட்டு அந்த நாடகம் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் அவர் தான் வந்து இல்லை அதை எழுதணும் சொல்லி அவர் தான் இந்த நாடகத்தை வெளிக்கொண்டவர். அவரை மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததில்லை. நடிப்பு அவருடைய உடம்பில் அவரோடு ஒன்றரை கலந்தது. இதை வந்து சென்னையில் பல இடங்களில் நாங்கள் வீதிகளில் இதை நடித்து சில இடங்களில் அடி உதையெல்லாம் கூட வாங்கியிருக்கின்ற நேரத்தில் ஒரு மிக திறமையானவர். இந்த இன்னொரு அது அந்த வலது பக்கம் இருக்கின்றவர் கணேஷ், ஆங்கிலத்துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. இன்னொரு படம் இவங்க தான் கீதா. இந்த படம் இந்த கண்ணாடி போட்டுக்கிறவங்க தான் அவங்க வா கீதான்னு அந்த தாரா புக்ஸ் பதிப்பாளர்கள். இப்போ இந்த ஸ்லைடு 24 இந்த தமிழ் செய்தி பாடத்தில் மாணவர்கள் வந்து களப்பணி அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யணும். அதற்காக அவர்கள் இது இது சென்னை அருங்காட்சியகம், எழும்பூரில் இருக்கின்ற சென்னை அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்தில் தமிழ் இசையியல் மாணவர்கள் சென்று அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இசைக்கருவிகளை பற்றி அவர்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் இவர் வந்து நரம்பு கருவி, இவர் தோற்கருவி என்று அந்த மாதிரி தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தலைப்புகளுக்கான செய்திகளை அவர்கள் திரட்டி கொண்டிருக்கின்றார். அந்த பாடம் இதுவும் இந்த திணையினால் விளைந்ததுதான். இந்த இரு பாடங்களும் இன்றுதான் புத்திணை என்ற ஒரு கோட்பாடு உருவாகியது. ஏன் புத்திணை தேவைப்பட்டது என்றால், திணை கோட்பாட்டை கொண்டு அவ்வாறே நாம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை விளக்க முடியாது. ஏனென்றால் பல மாற்றங்கள் எழுந்திருக்கின்றன. நான் சொன்னேன், அரசு குமுகாய தோற்றம், அரசு குமுகாயத்துக்கு பின்னால் தொழில் புரட்சி 18ஆம் நூற்றாண்டில் வந்து உலகமே தலைகீழாக புரட்டி போட்டது. இதனால் இப்படியெல்லாம் மாற்றங்கள், உயிரினங்கள் அந்தந்த இடங்களில் இல்லாமல் இருக்கின்றது, புலம்பெயர்ந்தது. இப்படி பல வகை காரணங்களினால் திணை கோட்பாட்டை அவ்வாறே நாம் பயன்படுத்த இயலாது என்பதால் ஒரு திணை கோட்பாட்டை சற்று வடிவமைக்க வேண்டியது, மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்ட கோட்பாடே புத்திணை என்பது. புத்திணை என்றால் புது திணை. அதாவது இது அந்த தொல்காப்பியர் சொன்ன திணை அல்ல, இது வேறு புதுமையான திணை என்ற பொருளில் புத்திணை என்பது. இந்த புத்திணை என்பது என்னை அறிமுகப்படுத்தணும்னு சொன்னதில்லை. ஏறத்தாழ ஒரு 20 பல்கலைக்கழகங்களில் இந்தியாவில் பாடமாக இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அது உலகம் முழுவதும் அதை சென்றிருக்கின்ற ஒன்று. இந்த செல்வாக்கை பற்றி நான் சொல்லும் பொழுது, அதாவது அமெரிக்காவில் இக்கோகிரிட்டிசிசத்திற்கு முக்கியமான ஒரு அமைப்பு ASLE, அசோசியேஷன் ஃபார் ஸ்டடீஸ் இன் என்வாயன்மெண்ட் அண்ட் லிட்ரேச்சர். இதை உருவாக்கியவர்கள் ஒருவர் ஸ்காட் ஸ்லாவிக் என்பவர். அவருடைய படம் வந்திருக்கும்.
கீழே இருக்கணும். அவர் எங்களோடு நல்ல தொடர்பு உள்ளவர். அடிக்கடி சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலும் வந்து அவர் சொற்பொழிவாற்றி இருக்கின்றார். அதாவது அமெரிக்கன் இக்கோபிட்டிசம் மிக உலக அறிந்த இவர் இல்லை. அவர் இந்த திணையை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அவர் ஃப்ரம் திணை டு டவ் என்று ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அந்த அளவிற்கு திணை உலகெங்கும் சென்ற பின் நான் இந்த கிரேக்க சொல்லான ஆய்கோஸ் என்பதை தவிர்த்து அதை விட்டு ஒழிந்து திணை என்று சொல்லி நான் பயன்படுத்த தொடங்கினேன். ஏனென்றால் ஆங்கில துறையில் யாருக்கும் மாணவர்கள், குறிப்பாக மாணவர்கள், ஆசிரியர்களுக்கும் கூட தொல்காப்பியம், சங்க இலக்கியத்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் அதிகமாக தெரியாது. திணை என்பதை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது எந்த விதமான, அதாவது இதோடையாவது சேரணும்ல, ஒரு ஏதாச்சும் நம்ம சொன்னோம் அதோட அவங்க சேராது. அதனால அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமே அப்படின்னு ஒரு கிரேக்க சொல் ஆய்கோஸ் என்பது. கிரேக்கத்தில் ஆய்கோஸ் என்ற சொல் வீடு, இல்லம் என்ற பொருள். திணைக்கும் அப்படி பொருள் உண்டு. விழுத்துணை குடி பிறந்து என்றால் அங்கு திணை என்பது குடி, குடும்பம் என்ற பொருளில் அப்படி ஒரு பொருள் ஒற்றுமை இருக்கின்றதால் இந்த ஆய்கோஸ் என்ற சொல்லை பயன்படுத்தி இந்த புத்திணை என்பதை முதலில் ஆய்கோ போய்டிக்ஸ் என்ற ஒரு பெயரிட்டிருந்தது. ஆக பல இடங்களில் அவர்கள் ஆய்கோ போய்டிக்ஸ் என்று தான் அதை சொல்வார்கள். அதாவது போய்டிக்ஸ் அபவுட் ஆய்கோஸ் என்று பொருள். ஆய்கோஸ் பற்றிய செய்யுளியல் என்று சொல்லலாம். அந்த ஆய்கோஸ் என்ற சொல்லை தவிர்த்து இனிமேல் அந்த சொல் நமக்கு வேண்டியதில்லை என்ற முடிவுக்கு நான் எப்பொழுது வந்தேன் என்றால், ஸ்காட்ஸ்லாவுக்கே வந்து ஃப்ரம் சினை டு தவ் என்று அவரே வந்து பேசுகின்றார் என்றால் எங்கு? அமெரிக்காவில் இல்லை, அவர் தாய்வான்லேயோ சைனாலேயோ போய் பேசுகிறார். இன்னொன்று, சீன மொழியிலே திணையை பற்றிய கட்டுரை ஒன்று தமிழாக்கம், சீன மொழியில் ஆக்கம் பெற்றிருக்கிறது. திணையை பற்றிய ஒரு கட்டுரையை சீன மொழியில் மொழிபெயர்த்து அங்கு மாணவர்கள், இலக்கிய கோட்பாடு படிக்கின்ற மாணவர்கள் பயன்படுத்துகின்ற பாடநூலில் ஓர் இயலாக திணை இருக்கின்றது. இப்படி பல நாடுகளில் திணை என்ற சொல் அறிமுகமானதால் இனிமேல் ஆய்கோஸ் என்ற சொல் தேவையில்லை என்ற நிலைக்கு வந்து இந்த திணை என்ற சொல்லை மீண்டும் பயன்படுத்தி இந்த புத்திணை என்ற சொல்லை நான் அறிமுகம் செய்தேன். 1995 ரொமிலா தாப்பர், இந்தியாவிலேயே வரலாற்று ஆசிரியர்கள் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர் என்று நான் கருதுகின்றவர் ரொமிலா தாப்பர், JNU பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தவர். அவர் ரீசன்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆன் ஏர்லி இந்தியன் ஹிஸ்டரி என்ற ஒரு நூலில் திணையை பற்றிய ஒரு கட்டுரையை இடம்பெற செய்திருக்கின்றார் 95. திணை ஒரு இலக்கிய கோட்பாடு மட்டும் என்று இருந்தால் திணையை பற்றி ஏர்லி இந்தியன் ஹிஸ்டரி சொல்லும் பொழுது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வாறு அந்த நூலில் அந்த கட்டுரை இடம்பெற்றது, அதை எழுதியவர் எப்படி திணையை இவ்வாறு பார்த்தார் என்று ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போக வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் அந்த ஆசிரியர் அதையெல்லாம் சொல்லவில்லை. எங்கே இருந்து அவருக்கு திணையை பற்றி இப்படி ஒரு கருத்து கிடைத்தது என்று அவர் சொல்லவில்லை. இது வருந்தத்தக்கது. இது நீங்கள் எல்லாரும் தவிர்க்க வேண்டிய ஒன்று. அதாவது இந்த சைட்டேஷன் சொல்கிறாங்க, மேற்கோள் காட்டுது, அது அவசியம் தேவை. அது இருந்தால்தான் ஆய்வை நாம் மேற்கொண்டு எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். நம்முடைய சொந்த சொத்து என்று பார்ப்பதல்ல, மற்றவர்களும் பயனடைய வேண்டும் என்றால் இது இந்த கருத்தை யார் சொன்னார்கள் என்று தெரிந்தால்தான் அவர் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கின்றார், எந்த ஒரு பின்னணியில் இதை சொன்னார் என்றெல்லாம் அந்த ஆய்வை அறிந்து கொள்வதற்கு அது தேவை. ஆக அது வந்து அந்த கேள்விக்கு ஒரு விடை தான் இருக்க முடியும். ஏனென்றால் திணை வந்து ஒரு மாற்று வாழ்க்கை முறையாக முன்வைத்தது இந்த குழுவை தவிர வேறு எதுவும் சென்னையில் நான் அறிந்ததில்லை இத்தனை 40 ஆண்டுகளாக. ஆக இது இப்படி பல இதுகளை சொல்ல முடியும், விளைவுகள். இந்த திணை கோட்பாட்டினுடைய இதனுடைய வீச்சு, இதனுடைய செல்வாக்கு வந்து இங்கு இந்தியாவில் உள்ளது மட்டும் நான் சொல்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை காட்டிலும்
வேற்று நாடுகளில் திணையை பற்றி அதிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். என்னுடைய திணை பற்றி நான் நடத்துகின்ற வகுப்பிலே பெரும்பாலும் கேரளாவில் உள்ள மாணவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். எடுத்துக்காட்டாக சென்னை, இது மத்திய பல்கலைக்கழகத்தில், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் அதிகம் கேரளா மாணவர்கள் தான். சென்னையிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் ரயில் தொடர்பு இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அந்த மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக படிக்கின்றார்கள். என்னுடைய வகுப்பிலே அந்த மாணவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். மட்டுமல்ல, திணையிலும் மிக ஆர்வமாக தமிழ் மாணவர்களை காட்டிலும் கேரள மாணவர்கள் அதிக ஆர்வம் இருக்கின்றார்கள் என்பதை நான் கண்டேன். அதை பற்றி ஏதாவது தேர்வுகள் வைத்தால் அவர்கள் அதிக மதிப்பெண்கள் வாங்குகின்றார்கள். திணையை பற்றி அதிகமாக கேரளாவில் ஆய்ந்த என்னுடைய மாணவர்கள் நடைபெறுகிறார். இப்பொழுது கூட திணை இந்த குழுவில் மிகவும் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர் ரேசன் அலெக்ஸ், இந்த கல்லூரி மாணவர் தான். அவரும் அவருடைய மனைவி சூசன் டெபோரா அவர்கள் தான் இன்று இந்திய ஈகோக்ரிட்டிக்ஸ் என்ற ஒரு பட்டியல் நீங்கள் எடுத்திருந்தால் அதில் தலைமையிடத்தில் இருப்பார்கள். அவர்கள் ரேசன் அலெக்ஸ் என்பவர் கேரளாவை சேர்ந்தவர். அதிக ஆர்வமாக அதில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆக பல மற்ற மாநிலங்களிலும் இதை எடுத்து செல்வதற்கு பலரும் உதவி இருக்கின்றார்கள். அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை. இது நான் ஒரு உருவம் கொடுக்காத ஒன்றை பற்றி நான் பேச முயன்றதனால் இது எங்கெங்கெல்லாமோ சென்றிருக்கும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். இறுதியாக நான் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும். திணையை பற்றி நடந்த பலவற்றை நான் சொன்னேன். அதெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக திணையினுடைய ஒரு கூரை இவர், மற்றொரு கூரை அவர். எம்.எஸ். சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனிலே திணை தாவரங்கள், தமிழ்நாடு அரசு கூட ஜெனட்டிக் பார்க்ஸ் என்று 5 திணைகளை பாதுகாப்பதற்காக ஜெனட்டிக் பார்க்ஸ் என்ற ஒரு ப்ராஜெக்டை ஜெயலலிதாவுடைய அரசு காலத்தில் தொடங்கினார்கள். அதில் இந்த திணைக்குழுவினரும் இடம்பெற்றோம். அந்த மாதிரியான முயற்சிகளுக்கெல்லாம் வித்திட்ட இது ஒன்றாக இருந்தாலும் இது ஒரு அங்கொன்றும் இங்கொன்றுமான முயற்சிகள் தான். இவை எல்லாம் கூடி மொத்தமான ஒரு வாழ்க்கையை முன்வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அந்த வாழ்க்கை நடைமுறைப்பட வேண்டும் என்பதுதான் திணை இயக்கத்தினுடைய 1980 தொடங்கிய குழுவினுடைய குறிக்கோள். அந்த குறிக்கோள் நிறைவேறும் வரையிலும் திணை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. சார் வணக்கம் சார். சார் நான் விஜயசாரதி ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்ன சார், இப்போ நீங்கள் இந்த திணையை பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க, கேட்குதா சார்? விஜயசாரதி ஃப்ரம் ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட் சார். விஜயசாரதி தத்துவத்துறை பேராசிரியர் சார். சார், இந்த திணையை பற்றி நீங்கள் இவ்வளோ பேசுகிறது, இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கேட்குறேன், இப்போ நம்ம இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒரு பேப்பர் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதனுடைய சிலபஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நார்த் சென்ட்ரிக்காகவே இருக்கும். எல்லாமே அர்த்தசாஸ்திராலேருந்து பகவத்கீதையிலேருந்து. ஏன் நம்ம இப்போ திணையில் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ சிற்பங்கள் இருக்குது, இத்தனை விஷயங்கள் இருக்குது, இதை ஏன் நம்ம அகடமிஷியன்ஸ் ஆர் இன்டலெக்சுவல்ஸ் இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறவங்ககிட்ட இந்த திணைன்ற ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக அந்த சிலபஸில் இடம்பெறணுமா இல்லையா சார்? அது ஈவன் தொல்காப்பியத்தை பற்றி, கிராமரியன் பற்றி பேசுனீங்கன்னா பாணினியோட கிராமர் தான் அங்கே போட்டிருப்பாங்க. ஆனால் அதை விட ரொம்ப தொன்மையானது தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியமும் இல்லை, அறிவியல் சார்ந்த நூல்களும் இல்லை. பின்ன எப்படி அது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னே சொல்ல முடியும்ன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இது நான் 2-3 இடத்துலையும் கேட்டிருக்கேன், ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைச்சதில்லை. உதாரணத்துக்கு என்ன சொல்ல பாருங்க, ஃபிலாசபி சிலபஸில் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி இந்தியன் ஃபிலாசபர்ஸில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இருப்பார். திருவள்ளுவர் எப்படி ஒரு கண்டெம்பரரி இந்தியன் ஃபிலாசபராக அவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். காந்தி இந்த பக்கம், ராதாகிருஷ்ணன் இந்த பக்கம், கடைசியாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறவங்களுக்கு சரியான தமிழை பற்றின தெளிவு இல்லையா, இல்லை தமிழ் இப்படி தான் இருக்கணுன்றதுக்காகவே இவங்க வேணும்னே பண்ணுறாங்களான்றது என்னுடைய கேள்வி. இதை திணை இந்த இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்லேயே இடம்பெறலன்றத நீங்களும் ஏன் அதை பற்றி கேட்கலன்றது என்னுடைய கேள்வி. நன்றி. நான் சொல்லாத ஒன்றை அவர் கேள்வியில் அவர்
எடுத்திருக்கின்றார். அதை நான் சொல்லியாக வேண்டும். தத்துவம்ன்றது அவருடைய துறையினுடைய பெயர், அது வடமொழி சொல். தத்துவம் அது தமிழ் இல்லை. அந்த துறைக்கு இருக்க வேண்டிய பெயர் என்னன்னா நீங்க எழுந்து சொல்ல முடியுமா? காட்சியியல் துறை. உங்க பேரு ரேவதி. அவங்க ரேவதி சொல்ற மாதிரி அந்த துறைக்கு இருக்க வேண்டிய பெயர் மெய்ப்பொருளியல் இல்லை, மெய்யியல் இல்லை, காட்சியியல். இதுவும் இந்த திணைக்குழு ஈடுபாடுகள்னால நான் கண்டுபிடிச்சது. அதுக்குள்ள நுழைஞ்சதுனால வெளியே வந்த ஒன்று தான் இது, இந்த காட்சிங்கிறது. இது வந்து திணைக்குரியது. இந்த காட்சின்றது திணைக்குரியது. திணை குமுகாயத்தில் இருக்குது. தமிழ் காட்சி நெறியல் ஒரு நூல் இருக்கு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட நூல். உங்களுக்கு அதை பற்றி தெரியணும்னா நீங்கள் அதை பார்க்கலாம். தமிழில் இருக்கக்கூடிய நூல் தான். திணை குமுகாயத்தில் எப்படி அவைகள்லாம் இருந்தது, எண்பகை அவையம் என்று தொல்காப்பியம் சொல்கிற அவைகள்லாம் எது, உரையாசிரியர்கள் சொல்லுகின்ற மாதிரி இல்லை, இது இந்த அவைகள் இதுதான் அப்படின்றதெல்லாம் சொல்லி அந்த அவையில் பயின்றது தான் அந்த காட்சி. அந்த அவைனா வேற ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம வனம்லாம் நடக்கும் இல்லையா, வனம் இப்போ இருக்கான்னு தெரியல, நடத்துறீங்களா சார்? நடத்துறீங்க. அதாவது மரத்தடி வனம் வந்து அப்போ செஞ்சந்தனம் மரம் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த மரத்தடியில் உட்கார்ந்து அந்த இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து தலைவர்களெல்லாம் வந்து பேசுகிறது. அப்படி தான் அந்த காட்சி வளர்ந்தது. அந்த காட்சியியல் என்பதில் இது திணையில் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு அறிஞர், நான் தற்செயலாக மைசூரில் ஒரு அறிஞரை சந்தித்தேன், சுந்தர் சருக்கை அவர் பேர். அவர் வந்து இவருடைய துறையை சேர்ந்தவர். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சுந்தர் அவர் நல்லா தெரியும்ன்றார். ஆமாம், அவர் ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ் அவருடைய துறை. அவர் தற்செயலாக பேசும்போது அப்படி தமிழில் அப்படி ஃபிலாசபி இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார். அப்போ நான் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொன்னேன், இருக்கா அது என்ன அப்படின்னாரு. அப்போ நான் அந்த இதெல்லாம் சொன்னோடனே அப்படியே நீங்கள் அப்போ அதெல்லாம் எனக்கு அனுப்பி கொடுங்கன்னு சொன்னார். நான் அவருக்கு இந்த காட்சி நெறியல் புத்தகத்தை அனுப்பின உடனே அவர் என்ன விடை அனுப்பினாருன்னா, நான் வந்து ஹேண்ட் புக் ஆஃப் லாஜிக்கல் தாட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு நூலை பதிப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு தமிழ் செக்ஷன் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் அந்த செக்ஷன் எடிட்டராக இருக்க முடியுமா, பதிவாசிரியராக இருக்க முடியுமான்னு கேட்டார். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து தான் முதல் இந்த இந்திய காட்சியியல் துறையில் வந்து தமிழுக்கு ஒரு இடம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் சைவ சித்தாந்தம் வரைக்கும் தான் போயிருந்தது. தமிழ் காட்சியியல் மரபுனாலே சைவ சித்தாந்தம் தான் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளையுடைய தமிழ் இந்தியா அப்படின்ற நூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பூர்ணலிங்கம் பிள்ளையும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தான். இந்திய காட்சியல் நீங்கள் சொன்னீங்கன்னா முக்கியமானவர் ராதாகிருஷ்ணன், அவரும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தான். ஆனால் நான் இப்படி கையை காட்டக்கூடாது, ஏன்னா அவர் படித்த இடம் பிராட்வேல. 100 ஆண்டுகள் அங்கே இருந்தது இந்த கல்லூரி. 36 தான் இங்கே வருது தாம்பரத்துக்கு. அங்கே பிராட்வேல இருக்கும்போது ராதாகிருஷ்ணன் படிக்கிறார் இந்த கல்லூரியில். இந்த கல்லூரியிலே படிச்சுட்டு திருத்தணியிலேருந்து வந்து இந்த கல்லூரியில் படிச்சுட்டு அவர் இந்திய காட்சிகளுடைய வரலாறு எழுதும்போது தமிழை பற்றியெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, சொல்லலை. ஹிரி அண்ணான்னு ஒருத்தர், அவுட்லைன்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபி, அவரும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி மாணவர், அவரும் எதுவும் தமிழை பற்றி சொல்லலை. ஆக முதல் எனக்கு தெரிஞ்சு இந்த சுந்தர் சருக்கை தான் வந்து இது மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்குனாரு. அதனால அது ஸ்ப்ரிங்கர் நிறுவனம் வெளியிட்ட ஹேண்ட் புக் ஆஃப் லாஜிக்கல் தாட் இன் இந்தியா என்ற நூல் 2 வால்யூம். அந்த 2 வால்யூம்ஸ் வந்து ஏறக்குறைய 600 யூரோ அப்படின்னா 50,000 ரூபாய்க்கிட்ட ஒரு நூலுடைய விலை. அந்த நூலில் அது இடம்பெற்றிருக்கின்றது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுவும் இந்த திணைக்குழுவினுடைய செயல்பாட்டினால விளைந்தது தான். ஆக இந்த இந்திய அறிவு மரபுகள் என்று பேசுவது அது எந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறார்கள், எந்த இதை மரபு என்று சொல்கின்றனர். நான் உங்களுக்கு பிபிஎஸ்டியை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த அடிப்படை மாறும்போது எல்லாமே அந்த பயணிக்கின்ற தடங்களும் வழிகளும் மாறும். அதை நாம் மனதில் கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அதனால தான் நாம் மிகவும்
தீவிரமாக இதை சொல்ல வேண்டிய முறையில் இந்த திணையை பற்றியும் திணையினுடைய அறிவு முறை பற்றியும் நாம் சொல்ல வேண்டியது கட்டாயம். கேள்விக்கு மிக நன்றி. நான் உங்கள் கேள்விக்கு விடை சொன்னேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை சுற்றி செலவு சொல்லியிருக்கேன். ஒரு என்ன இது கான்செப்ட் அப்படின்றது இன்னொரு முறை சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறது. இது கண்டென்ட்லாம் ஞாபகம் இருக்குது, இது இப்படி அது அப்படி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாமே ஓகே. அந்த கான்செப்டை ஒரு முறை சொல்லுங்கள் சார். அடிப்படையிலேயே அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால தான் நான் முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு நான் திணையை பற்றி பேச போகவில்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் நான் பேசுவேன். அதை பற்றி நான் விளக்கமாக சொன்னாதான் நான் சொன்னது இந்த அரசுக்கும் காயத்துக்கு முன்னால் இருக்கிற திணையை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் நான் சொன்னதனுடைய பொருள் உங்களுக்கு விளங்கும். ஆனால் இப்பொழுது நான் அதெல்லாம் விளக்கி சொல்வதற்கு ஏற்ற நேரம் இல்லை. அதனால் சுருக்கமாக நான் சொல்கின்றேன். அது ஒரு வாழ்க்கை முறை. அதை ஒரு இலக்கிய கோட்பாடு என்று தமிழ்துறை காலகாலமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அது தவறில்லை, அது இலக்கிய கோட்பாடாகவும் இருக்கின்றது, அது உண்மைதான். ஆனால் அந்த இலக்கிய கோட்பாட்டிற்கு அடிப்படை என்ன? எதிலிருந்து இந்த இலக்கிய கோட்பாடு தோன்றியது? இதை நான் 1980களில் ஜாதியினின்று வேறுபடுத்துவதற்காக முதல்ல ஒரு கட்டுரை எழுந்தது. அந்த கட்டுரை தான் நான் வளர்ந்து ஆல்டர்னேட்டிவ் சோஷியல் ஆர்டர் என்ற ஒரு கட்டுரையாக நம்முடைய வேல்யூ எஜுகேஷன் டுடே என்ற நூலில், தகவல் கல்வி பற்றிய நூலில் இடம்பெற்றது. அதாவது இப்பொழுது இருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை ஜாதி வாழ்க்கை முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஜாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அம்பேத்கரிசம், புத்திசம் அதெல்லாம் இருந்தாலும் ஜாதி இன்னும் ஒழியலை. ஜாதி இதுதான் அமைப்பில் தான் இந்தியா மக்களுடைய ஒரு சமூகம் என்ன அப்படின்னு நீங்கள் வெளிநாட்டிலலாம் போய் கேட்டிங்கன்னா இது ஒரு காஸ்ட் சொசைட்டி அப்படின்னு தான் பலரும் சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய அடையாளம் என்ன அப்படி என்றால் அந்த அடையாளம் ஜாதி தான் அந்த அடையாளத்தை விளக்கும். ஏன்னா நான் ஆண், நான் பெண் அப்படின்னு சொன்னால் பத்தாது. எந்த குழுவோடு சேர்ந்த ஆண், எந்த குழுவோடு சேர்ந்த பெண் அப்படின்லாம் சொல்லணும். அப்படி சொல்லி போகும்போது அது ஜாதியில் தான் நிற்கிது. அந்த மாதிரியான அந்த அடையாளம் தான் நம்முடைய அடிப்படை அடையாளம் அப்படிங்கிறத திணையை பற்றி அறிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஜாதி இந்த நாட்டுக்குள்ளேயும் சரி இந்த தென்பகுதிக்குள்ளேயும் நுழைஞ்சதுக்கு முன்னாடி இங்கே மனிதர்கள் நம்மலாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம். இந்த அத்திரம்பாக்கத்தில் இருக்கிற பழங்கற்கால அந்த பண்பாடெல்லாம் தோற்றுவிச்சவங்கலாம் நம்ம தமிழர்கள் தான். அவங்கெல்லாம் ஜாதி அடிப்படையில் வாழலை. அவங்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்ததுன்னா திணை வாழ்க்கையாக இருந்தது. அதாவது இப்போ நீங்கள் என்னைய யாரு, நிர்மல் செல்வமணி நீங்கள் யாருன்னு கேட்டால் நான் ஒரு வன்னியர், நான் மறவர், நான் தேவர் அப்படின்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஒரு குறிஞ்சியன், இல்லை நான் அங்கே தலைவராக இருந்தோம்னா வெப்பன், அப்படியே தான் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் சென்னை வாசி அப்படின்னா நீங்கள் நான் ஒரு பரதவன் இல்லை சேர்ப்பன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம். அதுதான் அடையாளம். அதாவது இதுக்கு பழைய பெயர் திணை பெயர் இருந்தது. அந்த திணை பெயர் தான் நம்முடைய பெயர். இப்படி ஒரு அடையாளத்தையே முற்றிலுமாக அழித்து ஒழித்து இந்த ஜாதி கட்டமைப்பு அதை முற்றிலுமாக மாற்றியிருக்காங்க. இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுங்கிறது. ஏற்றத்தாழ்வு என்பது இல்லாமல் ஜாதி என்பது இல்லை. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஜாதி இருக்கின்றது என்று சிலர் பேசலாம், அப்படி இல்லை. அதாவது அடிப்படையாக திணைக்கும் அரசுக்கும் காயத்திற்கும் உள்ள வேறுபாடு இந்த ஏற்றத்தாழ்வு தான். அதாவது திணையில் ஏற்றம் என்பது இல்லை என்றல்ல, தாழ்வு என்பது இல்லை என்றல்ல. அதிகாரம் என்பது திணையில் உண்டு, அரசியலும் உண்டு. ஆனால் அங்கு திணையில் அதிகாரமும் சமத்துவமும் கலந்த ஒரு நிலை. ஆனால் அரசில் அந்த அதிகாரமே மையப்பட்டு அது வலிமை அடைந்து அந்த சமத்துவம் சீரழிந்த ஒரு நிலை. அதுதான் திணைக்கும் மற்ற வகையான அடையாளங்களுக்கும் நம்முடைய
கூட்டு வாழ்க்கை முறைகளுக்குமான வேறுபாடு, மற்ற விதமான கூட்டு வாழ்க்கைகளுக்கும் திணைக்குமான அடிப்படை வேறுபாடு அதுதான். இதை பற்றி ரொம்ப நெடுக பேசுவதற்கு இது இடமில்லை என்பதால் நான் இத்துடன் நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி. ஐயா ஐயா ஒரு சின்ன கேள்வி. நீங்கள், என்னோடய பேர் வந்து இளங்கோவன், இளங்கலை 2ஆம் ஆண்டு. நீங்கள் கோலம் அப்படின்ற சொல்லுக்கு கோலம்ன்ற சொல் பயன்படுத்தக்கூடாது, களம் அப்படின்ற சொல் பயன்படுத்தணும். நீங்கள் அதற்கான காரணம் என்ன ஐயா? கோலம்னா கூத்தில் வள்ளி கோலம், ராவணன் கோலம். இன்னைக்கு நான் வந்து வள்ளி கோலம் போடுறேன், இன்னைக்கு நான் ராவணன் கோலம் போடுறேன்றது தான் கோலம். அதுதான் நம்முடைய சொல். சிலப்பதிகாரம் வரைக்கும் அதுதான் சொல்லும். அந்த கோலம்ன்றது இந்த பொருளில், இந்த வீட்டுக்கு முன்னால் போடுற இந்த ஜியாமெட்ரிக் டிசைன், அதற்கு கோலம் என்று சொல்வது மிக பிற்காலத்தில், அதாவது கிப்ஸ் ரோமனியுடைய கருத்துப்படி திருக்குற்றால குறவஞ்சியில் தான் முதல்ல அது வந்திருக்கின்றதாக அவர் சொல்லுகின்றார். அவர் கோலம் தமிழில் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்தவர் தான். ஆனால் அவர் களத்துக்கு வந்து சேரலாம், அவர் கோலத்தோடு நின்று விட்டார். அது அந்த நம்ம முன்னால் நம்ம செய்கின்ற அந்த இது, அது ஒரு வகையான அரங்கு. இதை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கின்றேன். உங்களுக்கு ஆர்வம் என்றால் நான் முதலே செய்யணும்னு நினச்சேன். என்னுடைய மின் அஞ்சல் அதை இங்கு பகிர்ந்தால், நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அதை படித்திருந்தால் தெரியும். விரிவாக இதை பற்றி நான் ஆய்வு செய்திருக்கின்றேன். அதாவது இது ஒரு வகையான அரங்கு. அரங்கு என்பது ஒரு வகையான அரங்கு, களமும் ஒரு வகையான அரங்கு தான். அந்த அரங்கை குறிப்பதற்கான, அரங்கு என்பது சற்று மேடான ஒரு ஒரு வினை நிகழ்கின்ற இடம். ஆனால் களம் என்பது அப்படி இல்லாமல் அது தரையோட சமமட்டமாக இருந்து, ஆனால் சில பொருள்களாலேயும் அந்த களத்தை நம்ம செய்ய முடியும், களம் இழைத்தல் செய்ய முடியும். எல்லா விளைவு பற்றிய வர்ணனைகளில் சங்க இலக்கியத்தில் இந்த களம்ன்ற சொல் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் களம் என்று என்னுடைய அடிப்படை பொருள். களம் என்பது ஒரு வினை நிகழ்கின்ற இடம், அதுதான் அதனுடைய அந்த சொல்லுடைய பொருள். அதுக்கும் இந்த வீட்டு முன்னால் வரைகிற அந்த டிசைன்ஸுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. கோலம் என்பது தவறான சொல், அதை விடுங்க. அங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னால் இன்றைக்கி நல்ல அழகான களம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இது கேரளாவில் இந்த சொல் பயிற்சியில் இருக்குது. களம் எழுத்துன்னு ஒரு 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 நிகழ்ச்சி, ஒரு சடங்கு இன்றைக்கும் கேரளாவில் இருக்குது. களம் எழுத்து, களத்தை எழுதுவதனால் அது களம் எழுத்து. சார், என் பேர் பரமேஸ்வரன், முனைவர் பட்ட மாணவர். பிரிமிட்டிவ் கம்யூனிசத்தை வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்ன? அப்புறம் இன்னொரு கேள்வி வந்து, இந்த திணை மரபை வந்து மீட்டுருவாக்கம் செய்கிறது அப்படின்றது சமூக இயங்கியலோடு அதை எடுத்து பார்க்கும்போது அது சாத்தியம் இருக்கா? இயங்கியலோட பார்க்கணும். என்னுடைய டிஸ்க்ளைமரில் நான் முதலே சொன்னேன், இதெல்லாம் நான் தனியாக பேசுகிறதுனா அதற்கு எனக்கு இன்னொரு பொழிவு ஒரு நேரம் வேணும் அப்படின்னு. ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். திணையில் இப்போ நம்ம நிலத்தையே வந்து இது மாதிரி 5 வகையாக பகுத்து அதற்குரியதெல்லாம் சொல்லியிருக்கோம். நம்ம அப்படி ப்ரிமிட்டிவ் கம்யூனிசத்தில் இல்லை. அது அடிப்படையான வேறுபாடு. மற்ற வேறுபாடுகளும் நிறைய இருக்குது. அதனால் நான் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இதை விட்டு, இந்த அடிப்படையான நில பாகுபாடை விட்டு நான் இன்னொரு கோட்பாடை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதனால் அது ஒரு காரணம். வேறு காரணங்கள். ரெண்டாவது நீங்கள் கேட்டது இந்த கேள்வி, சாத்தியம் இருக்கா அப்படின்றது. 1990 ஒருவேளை நீங்கள் பிறந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் பிறக்கல. ஏன் நான் 90 சொல்கிறேன்னா, 90 வாழ்ந்தவங்க, 90 பிறந்தவங்க இருப்பாங்க, அதெல்லாம் இருக்காது. எந்த ஒரு 90 வாசியம், இந்தியாவில் உள்ள எந்த 90 இந்தியாவில் வாழ்ந்த இந்தியர், ஒரு சிலர் தவிர, மன்மோகன் சிங், நம்ம எங்கள் துறை மனோகர் சாமிகளுடைய ராஜா செல்லையா, இப்படி ஆட்களை ஒருவேளை கனவு கொண்டிருக்கலாம்.
ஆனால் எந்த இந்தியனும் இன்னும் ஓராண்டில் இந்தியா முற்றிலுமாக மாறப்போகுது அப்படின்னு நிச்சயமாக நினச்சிக்க முடியாது. அதாவது சரியான ஒரு புனைவு, இது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்சது ஓராண்டில் நடந்தது. நீங்கள் அன்னைக்கு பறக்கலைன்றது வேற செய்தி. ஆனால் 91 புதிய பொருளாதார கொள்கைன்னு ஒன்று அறிமுகமாச்சு இந்தியாவில். அந்த கொள்கை இந்தியாவையே முழுக்க முழுக்க மாற்றியது. அதுக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் தினசரி ஒரு 4 எடை நீங்கள் புரட்டினீங்கன்னா பெரிய முழு பக்க அளவில் ஒரு உழவன் வந்து தோளில் ஏற வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி படம். ஏன்னா அப்படி இருந்தால் தான் இந்தியாவில் வாக்கு கிடைக்கும். ஒரு கட்சியை நீங்கள் தொடங்கி இந்தியாவில் வாக்கு பெறணும்னா உழவர்கள் சார்பாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு வேளாண்மை நாடு, உழவை அடிப்படையாக கொண்ட நாடுங்கிறது தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது. அதை அப்படியே தலைகீழாக மாற்றி இல்லை அது தவறான கருத்து, அந்த வழியில் வேளாண் வழியிலலாம் போயிட்டு இருந்தால் இந்தியா என்றைக்குமே முன்னேறாது, நம்ம நவீன தொழில்மயமாக்கணும் இதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பலர், அதாவது இந்த புதிய கொள்கை பொருளாதார கொள்கையை உருவாக்குனதுலேயும் சென்னை கிறிஸ்தவ கல்லூரிக்கு பங்கு இருக்கு. இது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி இல்லை, ஆனால் இது உண்மை. அதை இதை நான் எடுத்துக்காட்ட உங்களுக்கு சொன்னேன்னா, அது எப்போது தீரா நதியில் இந்த திணையை பற்றி ஒரு நேர்காணல் வெளிவந்து அதுலேயும் நான் இந்த கருத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது நாளைக்கு ஆகிடும். நம்மளாம் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு பருவநிலை மாற்றம் இப்படி வரும்னு யாராவது நம்ம கனவுல நினைச்சு பார்த்துருக்கோமா? இப்போ அடுத்த 3வது உலக போர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு அது தொடங்குதுன்னா தொடங்கினால் என்ன, தொடங்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்படி வந்தால் அந்த நிலைமை என்ன? அது சாத்தியப்படணும்னு நினைப்பிலையா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உலக போர் நாளைக்கு வரப்போகுது இல்லை அடுத்த ஆண்டு வரப்போகுதுன்ற ஒரு அடிப்படையிலே நம்ம இயங்கலை. நம்மலாம் வாழ்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காயம் இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்மலாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி நான் அதை அப்படி ஒரு நியாயப்படுத்தலை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எதுவும் சாத்தியம் இல்லைன்றதை நீங்கள் அப்படி செய்யாதீங்க, அப்படி பார்க்காதீங்க. நம்ம எதை செய்யணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சிந்திங்க, அதான் நல்ல சிந்தனை. நீங்கள் உங்களால் முடியுமா? லத்தீன் அமெரிக்கா நாட்டில் பூமியினுடைய உரிமைகளை வந்து அவங்களுடைய அரசியல் சாசனத்தில் அவங்க அதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஏன் அதை செய்யலை? இந்தியாவில் எவ்வளவு திணை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் இருந்தும் இந்தியா அந்த திசையில் போகவே இல்லையே. ஏன் சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு வந்து காரணங்கள்லாம் வந்து வெளியே சொல்ல முடியாது, அதுவும் மேடையில் நின்று பேச முடியாது. ஐயா வணக்கம். மன்னிக்கணும் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிறேன். நான் திணை இயக்கம் அது ஓகேங்க ஐயா, இயக்கத்தை பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க, நிறைவாக இருந்தது. நீங்கள் இப்போ பதிலளிக்கும் போது சொன்ன ஒரு இடத்துல இருந்து எனக்கு ஒரு கேள்வி தோன்றுறது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் யாருன்னு கேட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு குறிஞ்சின்னு சொல்லியிருப்பேன், வெறுப்புன்னு சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பதிவு பண்ணீங்க. இப்போ எனக்கு என்ன ஐயம் அப்படின்னா, திணை வாழ்வியல் அப்படிங்கிறது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கூறுகளை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த திணை வாழ்வியல் கட்டமைப்பு அப்படிங்கிறத சங்க இலக்கிய கூறுகள் இருக்கக்கூடிய அதை வச்சு தான் நம்ம திணை வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை பார்க்க முடியுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய சங்க வாழ்வியலுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்போ இருந்த அந்த வாழ்வியல் முறை அதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொன்று, சங்க இலக்கிய கூறுகளில் குறிஞ்சியில் வாழக்கூடியவங்களுக்கு குறவன் அப்படிங்கிற பேர் இருக்கு. குன்றுகளில் வாழ்ந்ததனால் அவர்கள் குறவர்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். அதே குறவர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு சாதி அமைப்பிலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறவர் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்த ஒரு விளக்கம் மட்டும் எனக்கு கொடுங்க ஐயா. ஏன்னா சாதிய
சங்க இலக்கியம்னு நான் சொல்றது ஏன் அப்படின்னா, நமக்கு கிடைச்ச பழமையான இலக்கியம் அது. தொல்காப்பியத்தினுடைய விதிமுறைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு, அந்த விதிகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அது சங்க இலக்கியத்தில் தான் இருக்கு. சங்க இலக்கியம்ன்றது அது எல்லா பாடல்களும் வந்து ஒரே காலத்தை சேர்ந்ததில்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால அதில் நிறைய பாடல்களில் இந்த திணை வாழ்க்கையை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன. அதுதான் நான் சொல்றதே தவிர சங்க இலக்கியம் வந்து திணை வாழ்க்கையில் தோன்றியது, அந்த சங்க பாடல்கள் எல்லாமே திணை காலத்தில் தான் தோன்றியன அப்படின்னு நான் சொல்லவே வரல. சங்க இலக்கிய பாடல்களுடைய காலம் என்பது அது வேற ஒன்று, வேறொரு பொருள். அந்த பொருளை, அந்த பாடலை பாடியவர் காலமா, அது தொகுக்கப்பட்ட காலமா, அந்த பாடல் காட்டுகின்ற சொல்லுகின்ற பொருளினுடைய காலமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வேறுபடுத்தி பார்த்தீங்கன்னா, அது இந்த பாடல்கள் சொல்லுகின்ற பொருள் வந்து திணை பொருளாக இருக்கின்றது தான் வந்து நம்ம திணை வாழ்க்கையை பற்றிய சான்றுகள் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் சங்க இலக்கியத்தில் பல பாடல்களில், ஏன் தொல்காப்பியத்தில் கூட அரசு குங்காயத்தை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கின்றன, இல்லைன்னு இல்லை. அதனால அதனுடைய காலம் என்பது இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. திணையினுடைய காலம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. ஏன் 10,000 சொன்னால், 10,000 இருக்கிற சகாப்தத்துக்கு ஹாலோசீன் அப்படின்னு நிலவியல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க, பூவியல் வல்லுநர்கள் சொல்லுவாங்க. அந்த ஹாலோசீன்கிற அந்த சகாப்தம் தான் வந்து, அந்த சகாப்தத்தில் தான் அரசு குமுகாயங்கள் எல்லாமே தோன்றின. நம்ம சொல்லக்கூடிய நாகரிகங்கள் எல்லாமே அப்போ தான் தோன்றிவிட்டன. அந்த நாகரிகங்களுக்கெல்லாம் முற்பட்டது தான் திணை. அதுக்கும் முன்னாலே இருந்த ஒரு வாழ்க்கை முறை தான் திணை அப்படின்னு சொல்கிறோம். அதனால அது அதோடு அழிஞ்சு போச்சு, 10,000தோட திணை எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நான் சொல்ல வரல. அது தொடர்ந்து இருக்க தான் செய்யுது. ஆனால் அதனுடைய காலத்தினுடைய அதனுடைய தொடக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 10,000த்துக்கும் முற்பட்டது. அந்த வாழ்க்கை முறை ஓரளவு நமக்கு சங்க இலக்கிய பாடல்களில் அங்கங்கே பதிவாயிருக்கு. அதை கொண்டு தான் நம்ம இந்த திணையை நாம் மீட்டுப்பாக்கம் செய்கின்றோம்.